வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். மார்ச் மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சுக்கிரன் இந்த மாதம் முழுமையாக உச்சமடையும். 26ஆம் தேதி மார்ச் வரைக்கும் சுக்கிரன் உச்சத்தில் இருக்க போது. உச்சமாக இருக்கிற சுக்கிரன் எப்படிப்பட்ட இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போது ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். மேஷராசி 2026 மார்ச் மாதம். இப்போ மார்ச் மாதத்தில் இந்த மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அந்த ஏழரை சனின்றது இன்னும் தொடர தான் செய்யுது. பட் இந்த மாதம் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். சுக்கிரன் உச்சமடைவார். உச்சமடையக்கூடிய சுக்கிரன் மேஷத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்க பாருங்கள். ஒரு சுபகிரகம், அந்த சுபகிரகம் ஒரு சுபர் வீட்டில் உச்சமடைந்து சனியோடு சேர்ந்து, இப்போ சுக்கிரன் லார்ட் ஆஃப் 2 and 7, 2 உங்களுடைய வருமானம், 7 அப்படிங்கிறது உங்களுடைய கலஸ்திரம் பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டது. அது சனியோடு சேர்ந்து 12th ஹவுஸில் சந்திக்கும் இந்த காலம் ஒரு யோகத்தை தருமான்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக அந்த சனி உங்களுக்கு லார்ட் ஆஃப் 10, 10 கூடியவன், 7 கூடிய சுக்கிரன், 10 கூடிய சனி ஒன்றா சேரக்கூடிய ஒரு ராஜயோக காலம் எடுத்துக்கலாம். சரி, இது 12ஆம் இடத்துல இருக்குது, அப்போ அது யூஸ்லெஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா, 12 அப்படிங்கிறது அலைந்து திரிந்து போராடி ஒரு பலனை அனுபவிக்கிறது. சுபகிரகம் 12 வந்துடுச்சு. 12ங்கிறது நீங்கள் அலைந்து திரிந்து போராடி ஒரு பலனை அனுபவிக்கிறது, சுப பலனை தரும். அவ்வளோதான் பாயிண்ட். இப்போ மேஷத்துக்கு 2026 மார்ச் மாதம் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் என்ன கொண்டு போகும்? வேலை இல்லை, வேலையில் போராட்டம் இருக்குது, மனக்கசப்பு இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறோம், மன உளைச்சலோடு இருக்கும், பிஸ்னஸில் சரியாக இல்லை, லாஸ் ஆகுது, இல்லை ப்ரொபோசல் சரியாக கிளிக் ஆகலை, இந்த மாதிரி பலவிதமான ஒரு போராட்டங்களுக்கு இந்த சுக்கிரன் இந்த முறை ஒரு ரிசல்ட்டை தரப்போகிறார். பணம், பொருள், அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் தான் சுக்கிரன். உச்சமடைகிறார், ஆனால் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ நீங்கள் 10 முறை தேடி அலைஞ்சி போராடி ஒரு விஷயத்தை அடைய போகிறீங்க. அதுதான் மார்ச் மாதம் 2026 உங்களுக்கு கொடுக்குற மெசேஜ். இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில், இந்த 2026 முதல் 3 மாதங்களில் மார்ச் மாதம் ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இன் டர்ம்ஸ் ஆஃப் கரியர், ப்ரொஃபஷன், ஒரு பதவிக்காக காத்திருக்கீங்க, ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது, பட் அந்த பொருளாதார நெருக்கடி நீங்களும், கடன் வேணும், பேங்க்கில் லோன் அப்ரோச் பண்ணியிருக்கீங்க. ஸோ எந்த விதமான விஷயமும் உங்களுடைய ஃபினான்ஸ், உங்களுடைய ஜாப், உங்களுடைய கரியர், உங்களுடைய பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா இந்த மார்ச் மாதம் கண்டிப்பாக அது அப்படி கேட்டவுடனே கிடச்சிரும், உடனே நடந்துடும், சூப்பராக கிளிக்காட நான் சொல்லலை. பட் அதை தொடர்ந்து முயற்சி பண்ணி அதை 10 முறை நீங்கள் அலைஞ்சி திரிஞ்சு அதை அடைய போகிறீங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளியராக பாயிண்ட் பண்ணுறேன். அடுத்து ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப். இப்போ ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு குடும்ப வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் பெரிய தொந்தரவு இருக்குதுன்னு நான் சொல்லலை. சின்ன சின்ன நெருக்கடிகள், சின்ன சின்ன மன உளைச்சல் இதெல்லாம் வரும். பட் அதை பெருசு பண்ணாமல் போயிடுங்க. ஏன்னா உச்சமான சுக்கிரன் சம்டைம்ஸ் இந்த சண்டே சச்சரவுகள்லாம் திடீர்னு சமாதானமும் படுத்துவார். அது மட்டும் இல்லாமல் அது 12th ஹவுஸில் இருக்கிறதுனால சமாதானம் ஆன உடனே எல்லாருக்கும் ஒரு புரிதல் ஏற்படும். அந்த புரிதலோடு அந்த பயணம் அப்படிங்கிறது தொடரும். இப்போ கல்யாணம் ஆகலை, ஒரு ப்ரொபோசலை பார்த்துட்டு இருக்கீங்க, இப்போ குரு பலன் இருக்கான்னு பார்க்கணும். குரு பலன் பெருசாக இல்லை. இந்த பக்கம் சுக்கிரன் அவங்க 12ஆம் இடத்துல, அப்போ குரு பலனும் பெருசாக ஸ்கோர் பண்ணல, 12ஆம் இடத்துல சுக்கிரனும் இருக்கிறதுனால இந்த விவாகம் சம்மந்தப்பட்ட முயற்சி, அதில் உள்ள ஈடுபாடு, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மார்ச் மாதம் பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஓகே, ஒரு பேசி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது ஒரு டேட்டை நல்லா பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுறது பெட்டர்னு நான் சொல்கிறேன். இதுதான் மேஷத்துக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தது பொதுவாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் வரவு வராதுன்னு சொல்ல மாட்டேன், பட் ஆனால் செலவு வந்துகிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, வரவு வர்றது எவ்வளோன்றது உங்கள் கையில் இருக்குது, ஆனால் செலவு உங்கள் கண்ட்ரோலில் இருக்காது. அப்போ செலவு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்கும். அதை நீங்கள் செலவு பண்ணுறதுக்கு வருமானத்தை அதிகப்படுத்திகிட்டே கொண்டு போங்க. அப்படி தான் மேட்ச் பண்ணுறேன். ஸோ ஃபைனான்ஷியலாக சேர்த்து வைக்க முடியும் நான் சொல்ல, செலவை நல்ல விதமான செலவாக பண்ணிக்கங்கன்னு சொல்கிறேன். அதுக்கடுத்தது ஆரோக்கியம் முக்கியமானது. ரொம்ப அந்த ஹெல்த் ரொம்ப மேஷத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனை, பெரிய நோய்கள் அப்படின்னு ரொம்ப பூதாகரமாக நான் பார்க்கல. பட் ஆனால் இருந்தாலும் இந்த 12ல் சனி சின்ன சின்ன உபாதிகள், சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன கைவலி, கால்வலி, இப்படி ஏதாவது ஒன்று படுத்திக்கிட்டே இருக்கும். சில பேருக்கு கோல்டு, காஃபு, அது மாற்றி மாற்றி சில பேருக்கு வரும். சில பேருக்கு கால் வலி வரும், சில பேர் கை கால் வீக்னஸ்ஸு, இல்லைனா சில பேருக்கு வயிற்றில் கேஸ்ட்ரோ ட்ரபிள் கொடுக்குறது. இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூபத்தை சின்ன சின்ன உபாதைகளாக, என்னடா இது கம்ஃபர்டபுளாகவே இல்லை, தினம் தினம் ஏதாவது வருது, மாதம் மாதம் ஏதாவது வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது ஒரு சீரியஸ் ப்ராப்ளமாக நான் பார்க்குறேன் ஹெல்த்தில். ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலர் மார்ச் மாதம் ஒரு எக்ஸாம் பீரியட்லாம் இருக்குது, ஒரு பிளானில் இருக்கீங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க. ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது உங்களுக்கு மெயினாக புதன் எடுத்தோம். புதன், செவ்வாய், ராகு ஒன்றாவே கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. புதனும் செவ்வாயும் கன்ஜெக்ஷன் ஆனாலே உங்களுக்கு நல்ல புத்தி கூர்மையாக ஒரு விஷயத்தை திட்டம் முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு இந்த மாதம் 2026 மார்ச் மாதம் ஓரளவு ஸ்கோர் நல்லா இருக்குது, ஒரு நல்ல சப்போர்ட்டாக தான் தெரியுது. குருவுடைய பார்வையும் புதன் மேலே இருக்குது, குருவுடைய பார்வை ராகு மேலேயும் இருக்குது, செவ்வாய் மேலேயும் இருக்குது. ஸோ உங்கள் ராசிநாதனே கொஞ்சம்
ஒரு நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனோட நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு தான் இருக்கார். என்னென்னா நீங்களாம் செல்ஃபாக கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நீங்களாம் செல்ஃபாக வந்து ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு கன்ஃபியூஷனுக்கு போயிடக்கூடாது. அது இல்லாமல் பார்த்துங்க. வெல் அண்ட் குட். கண்டிப்பாக கிளியராக பாசிட்டிவாக ட்ராக் கொண்டு போய்டும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து என்னென்னா, இதே மார்ச் மாதத்தில் பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்களுக்கு மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 2026 மார்ச் மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க நான் சில விஷயம் யோசித்தேன். உச்சமான சுக்கிரன் ஆர்வமும் ஆசையும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும், இன்னும் அதிகரிக்கும். பட் ஆனால் ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குமானா கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொல்ல முடியல, கிடைக்கும். பட் என்னென்னா அது வந்து ஆன் டைம் நடந்துடுச்சு, கேட்டவனே கிடைச்சது, கேட்ட விஷயம் நடந்தது, நம்ம கேட்டதுக்கு உடனே உதவி செஞ்சாங்க, ஃபேமிலியில் மதிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு முறைக்கு 4 முறை கேட்டு அதை வந்து நீங்கள் அனுபவம் பெற்று ரொம்ப ஒரு மாதிரி ஒரு சிரமமாக ஆன பிறகு மன உளைச்சல் கொடுக்குற மாதிரி கொண்டு போகும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் நடக்கும். ஸோ உங்களுடைய மனநிலையே என்னென்னா உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு பூரணமான பூர்த்தி தராமல் ஒரு மாதிரி ஒரு பாதியாக கொடுக்குது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் பொறுமை இழக்காமல் முயற்சிடுங்க, ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். ஃபேமிலிக்குள்ளேயும் உங்களுக்கு வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து மோதல்லாம் வரலாம். அது ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம வந்து பார்க்குறது 2026 மார்ச் மாதம் சீனியர்ஸ்னு பார்க்கும்போது 12th ஹவுஸில் சுக்கிரன். பயணங்களுக்கு நல்லா இருக்குது. உங்கள் சொந்த பந்தங்களை பார்க்கணும், ஒரு பில்கிரிமேஜ் டூர், நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டூர் பண்ணணும், பயணங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. மொத்தத்தில் மேஷம் இந்த மார்ச் மாதம் சம்திங் இஸ் பெட்டர், கொஞ்சம் பெட்டராக நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன் நான் பண்ணுறேன்னா, உச்சமடைகிற சுக்கிரன் மட்டும் இல்லாமல் அதோட ஸ்கொயரில் கரெக்டாக குரு தொடர்பில் வராரு. அண்ட் குருவுடைய பார்வை வந்து உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மேலே பதியுது. இது எல்லாம் பார்க்கும்பொழுது மார்ச் மாதம் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. ஆனால் என்னென்னா அது ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அப்படி டக்குன்னு நடக்காது. கொஞ்சம் அப்படி இப்படி அலைய வச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சிரமப்படுத்தி கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு நல்ல மந்தாக நான் பார்க்குறேன். மார்ச் மேஷத்துக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது, பயன்படுத்திங்க. வாழ்த்துக்கள். ரிஷபராசி சூப்பர் மந்த். இந்த மந்த் உங்களுக்கு உச்சமாகக்கூடிய சுக்கிரன் மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உச்சமாக இருக்க போகிறார். உங்களுடைய ராசிநாதன். நீங்கள் ரிஷப லக்னமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய லக்னநாதன். சுக்கிரன் உச்சமாக இருக்காரு சொன்னால் உங்களுடைய தலை, உங்களுடைய மூளை, உங்களுடைய அறிவு, உங்கள் எதிர்பார்ப்பு, உங்கள் எமோஷன், உங்கள் ஆத்மா எல்லாம் வலிமையாக இருக்கும். அதுவும் கன்ஜெக்ஷன் யாரோட சனியோட கன்ஜெக்ஷன் ஆகிறார். சனி பொதுவாக ஒரு அசுப கிரகம் அப்படின்னு எடுத்தாலும் கூட ரிஷபத்துக்கு யோக கிரகம். ஒரு யோக கிரகத்தோட சுக்கிரன் இணையிற இந்த காலம் குருவுடைய வீட்டில் 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஒரு திட்டங்கள் உங்களுக்கு வந்து மெயினாக உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உங்களோட ஜாப், உங்களுடைய கரியர், உங்களோட பிஸ்னஸ், உங்களுடைய நியூ ப்ராஜெக்ட், உங்களோட ப்ரொபோசல்ஸ், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி, எதுவுமே உங்களுடைய கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் ரிலேட்டட் வித் பிஸ்னஸ், இதுதான் சரியான மாதம். இந்த 2026 ரிஷபத்துக்கு ஆஹா ஓஹோ என்ன சொன்னால் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர்லேயே மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னா தைரியமாக நீங்கள் முன்னாடி போகலாம். இதுதான் மார்ச் 2026 உங்களுக்கு இந்த உச்சமாகக்கூடிய சுக்கிரன் கொடுக்குற ஃபஸ்ட்டு மெசேஜ். இதை நான் ஏன் இவ்வளோ கிளியராக கால்குலேட் பண்ணுறேன்னா, உங்களுக்கு செகண்ட் ஹவுஸில் குரு வாக்குஸ்தானத்தில் சொன்னதை செஞ்சு காட்ட முடியும்னு நான் சொல்கிறேன். புதன் வந்து உங்களுக்கு மெயினாக ஃபைனான்ஷியல் பிளானட் ப்ளஸ் உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபயர். அவர் 10ஆம் இடத்துல ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கார். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த பிளானட் காம்பினேஷனே பார்க்கும்போது ரிஷபத்துக்கு சூப்பராக இருக்குது. 11, 10, 2 நீங்கள் நினச்சதை செய்யக்கூடிய மாதம் மார்ச் 2026 ரிஷபம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் பார்த்தோம்னா வேலையெல்லாம் விட்டுருங்க. விருப்பமான ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு உகந்த காலம்னு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் ஏதோ ஒரு முயற்சியில் இருக்கீங்க, விருப்பமாக ஓகே நான் இதை தான் ரொம்ப விரும்பி செய்ய போகிறேன், நான் இதை தான் எதிர்பார்க்குறேன், என் எதிர்பார்ப்பு இப்படி தான் இருக்குது, அது வந்து நடக்குமா, அது நடக்கிற வாய்ப்பு இருக்கா, இந்த அதிர்ஷ்டம்னு சொல்கிறாங்களா அது கிடைக்குமா, இந்த லாட்ரி, ஜாக்பாட், லக்கு ஏதாவது கிடைக்குமா, மார்ச் மாதம் உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. 2nd ஆஃப் மார்ச்லேருந்து 26th ஆஃப் மார்ச் இந்த சுக்கிரன் வந்து உச்சமாகி சனியோட க்ளோஸாக இருப்பார். அதில் 15th மார்ச் சூரியன் வந்து கூட இணைவர். சூரியன் இணைவது இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் தான் உங்களுக்கு. இந்த பதவி அதிகாரத்துக்கெல்லாம் நல்லா இருக்குது. மார்ச் மாதம் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூப்பர் மாதம். ஃபைனான்ஷியலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. பட் ஏதோ ஒரு வகையில் ஒரு அதிர்ஷ்டம் வரும். உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு பொருளாதாரம் வரும். ஒன்று யாராவது கொடுக்கலாம், நீங்கள் கேட்ட இடத்துல கிடைக்கலாம், நீங்கள் செஞ்ச முயற்சி உங்களுக்கு பலனை கொடுக்கலாம். நீங்கள் எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணது இப்போ உங்களுக்கு ஆதாயமாக இருக்கலாம். லாட்ரி, ஜாக்பாட், லக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் விருப்பம். உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பயன்படுத்துங்க. அதுக்காக அதில் நிறைய போய் பணத்தை போடுங்க நான் சொல்லலை. சின்னதாக ஏதோ ட்ரை பண்ணுங்கள், ஒரு லக்கு தானே. அதுக்கு ஒரு பெரிய காசு செலவு பண்ணால் சும்மா பாக்கெட் மணி செலவு பண்ணுற மாதிரி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது மார்ச் மாதம். மைண்டே ரொம்ப ஒரு பாசிட்டிவாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்துடும். அக்ரெசிவாக இருப்பீங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணுன்ற ஒரு வெறி இருக்கும் மார்ச் மந்தில்.
ஃபேமிலி அண்டு ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் அதிரடியாக டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணி உடனே கல்யாணம் பண்ணுற யோகம் மார்ச் மாதம் ரிஷபத்துக்கு நெருங்குது. நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஒரு நல்ல வரன், நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, அது வந்து திருமணமாக கொண்டு போய் முடிக்கணும். ஒரு நீண்ட நாள் ஆசை நிறைவேறினா எப்படி இருக்கும், ஒரு நீண்ட நாள் கனவு நினைவாயிடுச்சு. வாவ், இவ்வளோ நாளாக நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தானே எதிர்பார்த்தோம், ஏங்கிட்டே இருந்துமே, நமக்கு இப்படி ஒரு வாழ்க்கை துணையா, நமக்கு இப்படி ஒரு பெண்ணு கிடைச்சிருப்பாங்க, நமக்கு இப்படி ஒரு ஆண் வாழ்க்கை துணையாக கிடைப்பாரா, இல்லை நம்மளுடைய இந்த நல்ல நீண்ட நெடுங்கால பந்தம், ஒரு நல்ல உறவு, அது திருமணத்துக்கு பேரண்ட்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு நினச்சோமே, வாவ் நடந்துடுச்சே, ஒத்துக்கிட்டாங்களே, டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், டக்குன்னு முடிப்போம், அதுதான் நல்ல சங்கல்பம், நல்ல நேரம், அப்படி நினச்சா அப்படி முடிச்சிடணும், அது மாதிரி ஒரு நேரம். மார்ச் 2026 திருமணம், உறவுகள், உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்குது. கணவன் மனைவி ஒரு நல்ல ஒரு டூர் வேணுமா, ஒரு ட்ராவல் பண்ணுமா, கிஃப்ட் வேணுமா, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மந்த் இது அப்படியே லயித்து போகிற அளவுக்கு இருக்கும். பிளானட்டரி காம்பினேஷன்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல தசாபுத்தியாக தான் எக்ஸ்ட்ராடனரி. ரொம்ப மட்டமான தசாபுத்தி நடந்தால் கூட அதுக்கு மினிமமாவது கொடுக்கும், ஏதோ ஒன்று மினிமம் கொடுக்கும். அதுதான் அந்த கோச்சார். அப்போ நாள் செய்யாதே கோல் செய்யன்னு சொல்லுவாங்க. நாள் செய்யாதே கோல் செய்யும், ஒரு கோல் செய்யாத ஒரு நாள் செய்யும், ரெண்டுத்துக்கும் அர்த்தம் இருக்குது. ஸோ ஒரு கோல் வந்து உங்களுக்கு பிறவி ஜாதகத்தை கெட்டு போயிடுச்சுன்னா கூட இந்த நாளில் இந்த மாதத்தில் வரக்கூடிய நகர்வுகள் பலனை தரும். ஒரு நாள் நல்லா இல்லை, ஆனால் உங்களுக்கு சுய ஜாதகத்தை ஒரு கோல் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா அது எந்த நாள் நல்லா இருந்தாலும் உங்களை வந்து காப்பாற்றும். அதுதான் நாள் செய்யாதே கோல் செய்யும், கோல் செய்யாதே நாள் செய்யும். ரிஷபம் ரொம்ப, நான் வந்து அந்த ரிஷபத்தை சேர்ந்தவங்கள ஒரு சந்தோஷமான பார்வையில் நான் பார்க்குறேன். மாணவர்கள் அப்படி நினச்சதை அப்படி முடிக்க முடியும். இப்படி பிளான் பண்ணால் அங்கே அதை போய் சக்ஸஸ் பண்ணுறீங்க. மைண்டு கிளியராக நல்ல ஒரு எல்லாரும் ஒருத்தரை வந்து பாசிட்டிவாக விஷ் பண்ணால் ஓகே வெளில போகிறீங்க, எல்லாருமே குட் லக், ஆல் தி பெஸ்ட் ஆஃப் லக், சூப்பர், நீ நல்லா பண்ணுவேன், கிரேட், யூ ஹவ் டன் அ வெரி குட் ஜாப், எல்லாம் பாராட்ட எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு மந்த்து ரிஷபத்துக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஒரு எனர்ஜியை ரிசீவ் பண்ண போகிறீங்க. நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க, சூப்பராக பண்ணுவீங்க அன்டவுட்ஃபுல்லி. அடுத்து வந்து ஹெல்த்து, இதை பற்றி கமெண்ட் பண்ண நான் விரும்பலை, ஏன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதை விட சொல்லப்போனால் இந்த திடீர்னு வந்து நம்ம உடம்புல வந்து சில டெஃபிஷியன்சிலாம் கண்டுபிடிச்சி சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டை சாப்பிட்டா அப்படியே அந்த எனர்ஜி பேலன்ஸ் பண்ணி ஃபிட் அண்ட் ஃபைனாக தெரியும்னா அந்த மாதிரி இருக்குது மார்ச். சும்மா ஒரு லயன் மாதிரி, ஒரு டைகர் மாதிரி, ஒரு ஹார்ஸ் மாதிரி, அப்படி தான் ஒரு எனர்ஜியாக இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மந்த் மார்ச் 2026 ரிஷபம். ஒரு மாதிரி சார்ஜ் ஆவீங்க, நல்லா சார்ஜ் ஆவீங்கன்னு சொல்கிறேன் நான். பெண்கள் இல்லத்தரசிகள், அதிகமான அதிர்ஷ்டம் பெறக்கூடியவங்க பெண்கள் இல்லத்தரசிகள். உச்சமான சுக்கிரன்னா ஒரு திருமதி, ஒரு பெண். அப்போ சுக்கிரன் அந்த அம்சத்தில் உள்ளவங்களை எவ்வளோ தூரம் சந்தோஷமாக அவங்களுக்கு தேவையானதை கொடுப்பார். அது பணமா, பொருளா, அன்பா, இல்லை கணவன்கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய பரிசா, ஆதரவா, மற்றவர்களுடைய பாராட்டா, வெற்றியா, புகழா, கீர்த்தியா, நல்ல அனுபவமா, அந்த மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் ரிஷபம், பெண்களை குறிப்பாக. ஸோ மகிழ்ச்சியான தருணமாக நீங்கள் வந்து வாழ்க்கையில் இது வந்து ஒரு ஒன்ஸ் அப்பான டைம் எப்போதாவது ஒரு வாட்டி நடந்திருக்கலாம். ஸோ மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் இந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வருது. அழகாக நீங்கள் வந்து அந்த மெமரியை கலெக்ட் பண்ணி வச்சிங்க, அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேரை சந்திப்பீங்க, நல்ல விருந்து உபசரிப்பு எல்லாமே கிடைக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ், எனக்கு தெரிஞ்சு சீனியர் சிட்டிசன்ஸ்ன்னு சொல்கிறத விட அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். சனி தான் ஒரு சார்ட்டில் வந்து எப்படி சீனியர் சிட்டிசனை பிரிக்கிறோம் நிறைய பேர் எனக்கு கேட்டாங்க. சீனியர் சிட்டிசனை எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, அதுக்கு தனியாக ஏதாவது பிளான் இருக்கான்னா சனி தான் இருக்குது. வயசில் மூத்தவர், அனுபவஸ்தன், அறிவில் சிறந்தவர், ஞானி, நல்ல ஒரு முதிர்ச்சி உடையவர். இதெல்லாம் அந்த சனி வந்து வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு பக்குவப்பட்டு ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடும். அப்போ அந்த சனி நல்லா இருக்கார், அவர் கூட சுக்கிரன் இணைகிறாரு சொன்னோம்னா ஒரு இனிமையான காலமாக இருக்குமா வயதில் மூத்தவங்களுக்கு, இல்லை கசப்பான காலமாக இருக்குமா? இனிமையான காலமாக இருக்கும். அப்போ 2026 மார்ச் மாதம் ஒரு இனிமையான காலமாக இருக்குது, சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதமாக இருக்குது. ஜஸ்ட் என்ஜாய் இட். ரிஷபம் ரொம்ப பாசிட்டிவாக கொடுத்துருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லா பிளானட்டரி காம்பினேஷனுமே டிரான்சிஷனுமே ரொம்ப ஃபேவராக இருக்குது. துணிந்து செய், துணிந்தவனுக்கு வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி இந்த மாத பலன் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள், மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிதுன ராசி, மிதுனம் 2026 மார்ச் மாதம். மிதுனம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு சூப்பர் மந்த் இந்த மார்ச் 2026. 10ல் சுக்கிரன் உச்சமடையும், 10ல் சனி வந்து உங்களுடைய ஹார்ட் ஒர்க்,
ஸ்மார்ட் ஒர்க் கிடையாது, உங்களோட ஹார்ட் ஒர்க். சுக்கிரன் வந்து லக் அண்ட் ஃபார்ச்சூன். ஒரு பக்கம் உங்களுடைய கடினமான உழைப்பு, ஒரு பக்கம் அதோட சேர்ந்த ஒரு அதிர்ஷ்ட குறிப்பு, இரண்டும் கலந்த ஒரு காலம் 2026 மார்ச் மாதம் மிதுன ராசி. 9ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் புதன் இந்த மாதம் முழுக்க அங்கே தான் இருப்பார். சூரியன் அதே 10ஆம் இடத்துல 15th மார்ச் போய் சுக்கிரனோட இணைவர், சனியோட இணைவர். உங்களுக்கு வந்து பதவி அதிகாரத்தை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நான் பார்க்குறேன். மிதுனம் இந்த மாதம் ஓரளவுக்கு சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நல்ல மாதமாக அமையும். ஃபைனான்ஷியலாக அமையும். ஜாப் ப்ராஸ்பெக்டில் ரொம்ப பாசிட்டிவாக தெரியுது. ஏதாவது ஒரு வீடு, வாகனம், இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறது, கொடுக்குறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு செட்டில் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு லக்கு தான் அது. நான் 10ல் சுக்கிரன் தான் ஒன்று வெஹிக்கிள் வாங்குவாங்க, ஒரு வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு டோக்கன் அட்வான்ஸ் ஒரு புக்கிங் பண்ணுவாங்க, ஒரு வீடு வாங்குகிற யோகம் உண்டு, ஃபேமிலிக்காக நல்ல லக்ஸரி ப்ராப்பர்ட்டி இல்லை ஒரு வீடு வாங்குகிற யோகம் இதையும் கொடுக்கும். இதெல்லாம் மிதுனத்துக்கு 2026 மார்ச் மாதம் அருமையாக இருக்குது. பொதுவாக நான் சொல்லிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். பதவி அதிகாரம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் வேணும். இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ப்ரொமோஷன் சான்ஸ் இருக்குது. மிட் ஆஃப் மார்ச் வந்து உங்களுக்கு கரெக்டாக சூரியன் ஷிஃப்ட் ஆகும்போது பதவி அதிகாரம் பொறுப்பு உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். சுக்கிரனும் கூட இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி. ஓகே, கரியரில் வந்து ஏதோ ஒரு மாதிரி டல்லாக டவுனாக ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லை, ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. 2026 மார்ச்சில் உங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். உங்களுக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களை வந்து எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி உங்களுடைய ஒர்க், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் அமையும். அந்த க்ரோத்தை நோக்கி நீங்கள் போவீங்க. அந்த சக்ஸஸ் உங்களுக்கு வரும். ஸோ ஃபைனான்ஷியலாகவும் நீங்கள் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு திடீர்னு ஒரு ஹைக் கூட வரலாம். அந்த மாதிரி ஒரு மந்தாக தெரியுது. மிதுனம் 2026 மார்ச்சில் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பில் சூப்பராக கொண்டு போகுது. சான்ஸும் நிறைய வருது. ஓகே, ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசல் இருக்குது, நான் கொடுத்தா அதை அப்ரூவ் பண்ணுவாங்களா, எனக்கு கிடைக்குமா, இந்த ப்ராஜெக்ட் கிளிக் ஆகுமா? சூப்பராக ஆகும். இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணுறோம், நமக்கு அவங்க யாருன்னே தெரியாது, ஆனால் அப்ரோச் பண்ணிட்டோம். நம்மளுக்கு சார்பாக ஒரு 4 பேர், அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஒரு காமன் ஃப்ரெண்ட், இவர் கொடுங்க, நல்லா பண்ணுவார், திறமசாலி, கண்ணியமானவர், லாயலாக, ஒன்று நேர்மையாக, ஆனஸ்ட்டாக, ரொம்ப கரெக்டாக பண்ணுவார், ரெக்கமெண்ட் பண்ண உடனே அந்த செகண்ட் தாட்டே ஒருத்தருக்கு வராது. அந்த மாதிரி மிதுனம் 2026 மார்ச் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும். உங்களை வந்து நிறைய பேர் ஒரு பாசிட்டிவ் லைனை வந்து மார்க் பண்ணி அனுப்புவாங்க. அந்த மாதிரி ஒரு மந்த்து தான் மார்ச் 2026. ஒரு பிஸ்னஸ்க்கும் நல்லா இருக்குது, ஒரு ஜாப்க்கும் நல்லா இருக்குது, ஒரு ப்ரொமோஷனுக்கும் நல்லா இருக்குது, ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஒரு படி மேலே அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஃபேமிலி அண்ட் பர்சனல் லைஃப் எப்படி போகும்? பெரிய தொல்லை, தொந்தரவு, நொச்சு, குடைச்சல் அது மாதிரிலாம் ஒன்றும் தெரியல. நான் ரொம்ப கொஞ்சம் விலக்கில் சொல்கிறேன். பட் ஆனால் அந்த மாதிரி ஒரு தொந்தரவுகளாக எனக்கு எதுவும் தெரியல. ஸோ மார்ச் 2026 மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஆஸ் இட் இஸ் நல்லா போயிட்டு இருக்குன்னா அப்படியே அழகாக டீசெண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். பிரச்சனை ஒன்றும் இல்லை. பெரிய ஆர்கியூமெண்ட், பெரிய பிரச்சனை அதெல்லாம் ஒன்றுமே தெரியல. ஓகே, ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை வந்து நம்ம வந்து ஒரு மேரேஜாக அதை வந்து கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஃபேமிலி ஒத்துப்பாங்களா, கேட்பாங்களா, சொன்னால் அது வந்து ஏற்றுப்பாங்களா? எனக்கு தெரிஞ்சு கன்வீன்ஸ் ஆகிற டைமில் தான் இப்போ இருக்குது. மிதுனம் எல்லாரும் கன்வீன்ஸ் ஆகிற டைம். இது வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு எதிர்ப்பு சொல்லி, ஒரு மாதிரி ஒரு ரெட் ஃப்ளாகை தூக்கி எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்து, ஒரு மாதிரி கடுமையாக விமர்சனம் பண்ணி, உங்களை வந்து ஒரு மாதிரி மன உளைச்சி காலாக்கி, உங்களை நோகடிச்சு அப்படிலாம் இருந்தவங்க, ஒருவேளை உங்கள் பேரண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தால், ஒருவேளை நீங்கள் சொன்ன நபர் வந்து இதெல்லாம் சொல்லியிருந்தால், இந்த முறை எல்லாருக்கும் வந்து கன்வீன்ஸ் ஆகிடலாமே, அப்படி ஒரு கன்வீன்சிங்கான ஒரு 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 பதிலை வந்து நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னு அர்த்தம். சுக்கிரன் 10ல் உச்சமாக இருந்து குரு ஃபர்ஸ்ட் ஹவுஸில் இருந்தாருன்னா, நீங்கள் சொல்கிற விஷயத்த, நீங்கள் கொடுக்குற ப்ரப்போசலை, நீங்கள் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பை வீட்டில் எடுத்து சொல்கிறீங்க, அதை அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு 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 மூட் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்கள் நேரம் அப்படி இருக்குது. நீங்கள் சொல்கிறத அவங்க எதிர்க்கணும், தவிர்க்கணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் பாயிண்ட் இருக்கணும். அந்த வேலிட் பாயிண்ட்டை அவங்க கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த மார்ச்சில் 2026 உங்களுக்கு நேரம் வருது. அதை கொஞ்சம் புரிஞ்சு அதை கரெக்டாக பயன்படுத்தி நல்லபடியாக வாழ்க்கையை நடத்துங்க. அடுத்தது நான் வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ், மார்ச் 2026 மிதுன ராசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. போர்டு எக்ஸாம் இருக்குது, சில பேருக்கு இருக்கலாம். சில பேருக்கு மார்ச்சில் வந்து எக்ஸாமுடைய அந்த ஃபைனல் ஸ்டேஜ் இருக்கலாம். நல்லா இருக்குது. ட்ரபுள்னு எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல.
செல்ஃபாகவே ஓவர் திங்க் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதும். இந்த ஓவர் திங்கிங் மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படியே கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓவர் திங்கிங் இல்லை அப்படின்னா எந்த ட்ரபிளும் இல்லை. கிளியராக உங்கள் ட்ராக்கில் போகலாம். நோ நீட் டு ஓவர் திங்க். ஏன்னா உங்கள் விதி நல்லா இருக்குது, உங்கள் டைம் கரெக்டாக, அந்த பிளானரி காம்பினேஷன் எல்லாம் உங்களை கரெக்டாக டைரக்ட் பண்ணி கொண்டு போகும். நீங்களாக செல்ஃபாக எதையாவது ஒன்று போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். மிதுனம் 2026 உங்கள் பக்கம் சக்ஸஸ் இருக்குது, உங்கள் பக்கம் லக் இருக்குது, உங்கள் பக்கம் கடவுளுடைய பிளெஸிங்கும் இருக்குது. பாசிட்டிவாக போங்க. பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த பெண்கள் இல்லத்தரசிகள் மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மனசில் வந்து ஏதாவது ஒரு சிந்தனை, ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருக்குது. ஒரு அமைதியே இல்லை. இது முடியுமா, அது முடியுமா, அது நடக்குமா, இது நடக்குமா, இப்படி நடந்துருமா, அப்படி நடந்துருமா, ஒரு மாதிரி ஓடிக்கிட்டே இருக்குது. அது எப்போ அமைதியாகும்? அது வாழ்க்கை முழுக்க அமைதியாகாது. அது ராசியோட தன்மை. பட் இப்போ உள்ள எதிர்பார்ப்புகளும் சிலதை லிஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ், ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ், வீடு சம்மந்தப்பட்டது, பசங்க சம்மந்தப்பட்டது, பெரியவங்க சம்மந்தப்பட்டது, ஹெல்த் சம்மந்தப்பட்டது, ஏதோ ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கீங்க. இதெல்லாம் இந்த மார்ச் மாதம் அப்படியே கொஞ்சம் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி பண்ணிக்கிட்டேன்ப்பா, நான் போட்டு 10 விஷயத்தை குழப்பிக்கல, இதான் நான் முடிவு பண்ணுறேன். இது வரைக்கும் எதை முடிவு பண்ணுறதே தெரியாத ஒரு குழப்பத்தில் அப்படியே இருந்து மன உளைச்சல் ஆளானா, இந்த முறை முடிவு தான் ஃபைனல் பண்ணிட்டேன். ஓகே, நான் முடிவு பண்ணுறேன், போதும், நான் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு வரப்போகிறீங்கன்னு அர்த்தம். பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம் தானே. ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்திட்டிங்கன்னா அதை நோக்கின அந்த பயணம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஹெல்த்து சீரியஸ் ப்ராப்ளம்னு ஒன்றும் கண்ணுக்கு தெரியல மிதுனம். ஏன்னா வந்து 4th ஹவுஸில், 5th ஹவுஸில், 8th ஹவுஸில் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தேன். சீரியஸ் ப்ராப்ளம் ஒன்றும் தெரியல மிதுனம். ஓகேவாக இருக்குது, நல்லா இருக்குது. அதனால் வந்து பாசிட்டிவாக கொண்டு போங்க. அதே மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா, மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயணம் அதெல்லாம் பார்த்தோம். அதுலேயும் ஒன்றும் பெரிய சிக்கல்கள் இல்லை. ஹவுஸ் எல்லாம் கிளியராக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது, நல்லபடியாக இருக்கலாம், ஆரோக்கியமாகவும் இருக்கலாம். சீனியர் சிட்டிசன்ஸ் நிச்சயமாக ஒரு நல்ல கன்சல்டண்ட்டாக, ஒரு நல்ல அட்வைசரி ரோல் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எடுத்து பண்ணலாம். அண்ட் ஃபிட் அண்ட் ஃபைனாக ஹாப்பியாக இருக்கிற மந்தாக தான் தெரியுது. ஸோ மிதுனம் ஓவராலாகவே ஒரு நல்ல குட் பிக்சர், ஒரு கிளாரிட்டியோட மார்ச் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோட லைஃப்பை அழகாக ஃபார்வர்டில் கொண்டு போகும். பெஸ்ட் விஷஸ். கடகராசி 2026 மார்ச் மாதம் கடகராசி. கடகம் வந்து நான் லாஸ்ட் மந்த் ரொம்ப ஒரு டஃப்பாக தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். என்ன காரணம்னா எல்லாமே 8th ஹவுஸில் இருக்குது, ஸோ நிறைய சிரமங்களை சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் கொடுத்துருந்தேன். பட் மார்ச் மாதம் கடகத்துக்கு வந்து சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாசிட்டிவான சைடில் டைரக்ட் ஆகுது. அது என்னன்னு நான் சொல்கிறேன். முதல்ல 2nd ஆஃப் மார்ச் வந்து சுக்கிரன் வந்து வெளியே வரார். இப்போ சுக்கிரன் வந்து 8லேருந்து 9க்கு வந்துட்டார்னா முதல்ல இந்த ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம், ஃபைனான்ஷியலாக கடகத்துக்கு வந்து ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது, மன உளைச்சல் இருக்குது, தொந்தரவு இருக்குது, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்க ஆரம்பித்தோம். ஸ்டார்டிங்லேயே கொடுக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் மாதம். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்த்தோம்னா சூரியன் வந்து 15th மார்ச் அவரும் வந்து ஷிஃப்ட் ஆகிடுறார், 9th ஹவுஸ்க்கு மூவ் பண்ணிடுவார். ஸோ கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எதிர்ப்புகள், தொந்தரவுகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இதெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மார்ச் 15th வந்து சூரியன் நகரதுனால. சூரியனா உங்களுக்கு தெரியும், ஒரு பவர்ஃபுல் பிளேஸ், ஒரு ஒரு அத்தாரிட்டி இருக்கிற இடம். அந்த மாதிரி ஒரு சூரியனுடைய ஒரு ஆதரவு கிடைக்குது. அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த கடகத்துக்கு நன்மைன்னு பார்க்குறது, ஏற்கனவே சனி அஷ்டம சனி முடிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு பாசிட்டிவ் சைடில் தான் டைரக்டாக போயிட்டுருக்கு. இப்போது ஒவ்வொரு செக்மெண்ட்டாக பார்த்தோம். முதல்ல கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் எப்படி இருக்க போகுது 2026 மார்ச் மாதம் கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆவரேஜ் நான் கொடுக்குறேன். நான் வந்து இப்போ 100 அப்படின்னு எடுத்துட்டோம்னா வாவ் 100 அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, 2-3 பிளான்ட் பாசிட்டிவாக இருந்தாலும் கூட 2-3 மறுபடியும் 8th ஹவுஸில் இருக்கும், 12th ஹவுஸ்லேயும் வந்து குரு இருக்கார். அதனால் வந்து நான் வந்து ஒரு 50% தரேன். இந்த 50% எந்த இடத்துல நீங்கள் சேஃபாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்க்கு ஓகே ஒரு தேவை இருக்குது, அதுக்கு ஒரு பணம் வேணும், அந்த பணம் கிடைச்சாதான் அந்த வேலை முடியும் அப்படின்னா அதுக்கு சுக்கிரன் ஹெல்ப் பண்ணுவார் கண்டிப்பாக, அதில் நோ டவுட். 15th ஆஃப் மார்ச்லேருந்து ஓகே உங்களுக்கு ஒரு ஆதரவு வேணும், இல்லை நீங்கள் ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருக்கீங்க, அதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணணும். அந்த அப்ரூவல் எல்லாமே வந்து 15th ஆஃப் மார்ச்லேருந்து பெட்டராக இருக்குது. இந்த 2 விஷயம் நான் வந்து பாசிட்டிவாக பார்க்குறேன். சனி, ஹார்ட் ஒர்க், உங்களுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், இதுவுமே கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போது மைனஸ் சைடு என்னென்னு பார்ப்போம். அந்த 8th ஹவுஸில் மார்ஸ், ராகு, புதன் 3 பேரும் ஒன்றா இருக்காங்க. கொஞ்சம் ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் உள்ளுக்குள்ளேயே, உங்கள் மனசுக்குள்ளேயே, இல்லை உங்கள் டீமுக்குள்ளேயே, உங்களுக்கு உள்ளுக்குள்ளேயே சில குழப்பங்கள் அப்படிங்கிறத நான் வந்து இந்த ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நான் பார்க்குறேன்.
அதே மாதிரி பிஸ்னஸ் ப்ரொபோசல்லையும் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் 8ல் இருக்கிறதுனால ஏதோ ஒரு எதிர்ப்பு, அதுவும் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. எல்லாமே வந்து விதின் ஒரு ஒரு கூட்டுக்குள்ளே, ஒரு கூட இருக்கிறவங்க இல்லை ஒரு கூட்டுக்குள்ளே ஏதோ ஒரு எதிர்ப்பு, ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் இன்னும் ஸ்டில் இந்த மார்ச்சில் வந்து அப்படியே இருக்குது. ஸோ பாசிட்டிவாக 2-3 விஷயம் இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னும் 100% நடக்காமல் ஓகே நெருங்கிட்டோம், ஆனால் இன்னும் முழுமையாக இல்லையன்ற மாதிரி ஒரு வருத்தத்தோடு இந்த மார்ச் மாதம் நகரும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். உங்கள் ஒர்க் அண்ட் உங்கள் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் பிஸ்னஸ் ப்ரொபோசல்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம், வேண்டாம் நான் சொல்ல மாட்டேன். பட் என்னென்னா 100% அது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம், டேட் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், எப்படி பண்ணிடலாம் இதெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். பட் 100% சொல்ல முடியாது. ஏன்னா செவ்வாய் இன்னும் நகரணும். அது மார்ச் மட்டும் மூவ் பண்ணிட்டாருன்னா வேலை கிளிக் ஆகிடும். அது மார்ச்சில் இல்லை. ஏன்னா ஃபுல் மார்ச் 31 வரைக்கும் எடுத்து பார்த்துட்டேன். ஸோ மார்ச்சில் இல்லை, ஏப்ரலாக அது மூவ் ஆகுது. இது உங்களுக்கு வந்து ஓப்பனாக கிளியராக சொல்லிடுறேன். அடுத்தது ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதில் என்னென்னா நான் சொன்ன மாதிரி சுக்கிரன் நகர்ந்துடுறாரு. இப்போ இவரால் உங்களுக்கு என்னென்னா உங்களுக்கு க்ளோஸாக இருக்கக்கூடியது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இல்லை நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, இந்த ப்ராப்ளம் சால்வ்டு. அதில் உள்ள மன உளைச்சல், அதில் உள்ள சிக்கல்கள், அதில் உள்ள பிரச்சனைகள்லாம் சால்வ்டு. அதில் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதில் ஏதோ ஒரு புரிதல் இல்லாத தன்மை, அதெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகிடும். பட் செவ்வாய் 8th ஹவுஸில் இருக்குது. இன்னுமே அதை முழுமையாக மறக்க முடியாத ஒரு மனநிலையோட ஒரு போராட்டம் இருக்குது. ஒரு விஷயத்த மன்னிச்சிடுறீங்க, ஓகே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க, 2 பேரும் கருத்து மோதல் வந்துடுச்சு, 2 பேருக்கும் ஏதோ ஒரு சமாதானமே ஆகலை. மார்ச்சில் வந்து சமாதானம் ஆகிடுது, கருத்து மோதல்லாம் மறந்துடுறீங்க, விட்டுடுறீங்க, மறுபடியும் அதை வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுறீங்க, இல்லை ரிலேஷன்ஷிப் நல்லா அந்த பாண்டிங் டெவலப் ஆகுது, இல்லை ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக கொண்டு போகுது. இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனால் முழுமையாக அதை மறக்க முடியல. உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு போராட்டம், திரும்ப வருமா, திரும்ப வராதா, இல்லை மீண்டும் நடக்காமல் இருக்குமா, நடந்துருமா, இல்லை வேறு ரூபத்தில் நடக்குமா அப்படிங்கிற ஒரு போராட்டம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் டைம் எடுத்து ரிசால்வ் ஆகும். அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து மாணவர்கள். ஏன்னா மார்ச்சில் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கும், கொஞ்சம் எல்லாம் தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அதை பற்றி போயிட்டுருக்கு. அது என்ன நடக்கும் மார்ச்சில் வந்து எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கும், கொஞ்சம் சின்சியராக எஃபர்ட்ஸை போடுங்க. இப்போ வந்து 100% உங்களுக்கு டைம் வந்து ஃபேவராக இருக்குது, நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணீங்களோ அதுதான் எக்ஸாமில் வரப்போகுது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க, நீங்கள் எப்படி வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ முறை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கிறத பொறுத்து இருக்குது. நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, செவ்வாய் மட்டும் கரெக்டாக 8th ஹவுஸில் இன்னும் இருக்குது, புதனும் கூட 8th ஹவுஸில் இருக்குது. இது ரெண்டுமே சம்டைம்ஸ் கன்ஃபியூஷன், ஹெல்த் இஷ்யூ கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து பாசிட்டிவாக சைடில் எடுத்துக்கணுன்னா, சூரியன் நல்லா ஷிஃப்ட் ஆகிறாரு, சுக்கிரன் ரொம்ப நல்லா இருக்கார், மற்றவங்கள ஆதரவு கிடைக்குது, எல்லாரும் உங்களை மோட்டிவேட் பண்ணுறாங்க, பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா குரு பார்வையும் விழுது. ஸோ மோட்டிவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த மோட்டிவேஷனை ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸு, உங்களுக்காக ஆதரிக்கிற மனிதர்களை பற்றி யோசிச்சிங்க. உங்களோட பாசிட்டிவ் சைடில் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது பெட்டராக இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா பெட்டர். அடுத்த விஷயம் நான் வந்து பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்கள் மனநிலை, சூழ்நிலை, உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெட்டர். கண்டிப்பாக நான் சொல்கிறேன் பெட்டர். கடகம் பர்டிகுலராக வந்து மார்ச் 2 சுக்கிரன் நகர்ந்துடுறாரு. ஸோ பெண்களுடைய மனநிலை, கடகத்தில் பிறந்த பெண்களுடைய மனநிலை, உடல்நிலை, சூழ்நிலை ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. 100% சாதகமாக இல்லை, 100% எல்லாருமே அதை புரிஞ்சிக்கல. பட் ஆனால் மேக்ஸிமம் எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஓகே உங்களுக்கு ஏதோ இன்டர்னலாக எமோஷ்னலாக ஏதோ ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது, அதனால் நீங்கள் நடந்துக்கிற விதம், நீங்கள் அப்ரோச் பண்ண விதம், நீங்கள் கேட்ட விதம், இல்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கை அந்த அந்த தரம் ஏதோ ஒரு வகையில் சில விஷயத்தை சில பேர் உங்களை வந்து பார்த்து இப்படி அப்படின்னு சொன்னாலும் கூட ஃபைனலாக மார்ச்லேருந்து கொஞ்சம் உங்களை பாசிட்டிவாக பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதனால் அது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஓகே நம்மளை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, இல்லை நம்மளை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இல்லை நம்மளை தவறுகளை வந்து பெருசுப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கன்வின்ஸ் ஆகலாம். அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தேன். கடகம் செவ்வாய் மட்டும் இன்னும் அந்த 8th ஹவுஸில் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. டென்ஷன் ஆகாமல் இருங்க, பிபி ஏறாமல் இருந்தால் சூப்பர். கோபம் வந்தால் ஒன்று கண்ட்ரோல் பண்ணுங்கள், கண்ட்ரோல் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அதை வெடித்தாலும் பரவாயில்ல, அதை மற்றவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண வேண்டாம், ஓவராக தனியாகவே போய் கத்திருங்க. இதில் மெடிடேஷன் கிளாஸ் போனால் மெடிடேஷன் போய் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிங்க. கடகம் உங்களுக்கு அந்த செவ்வாயோட பொசிஷன் ஹெல்த்துக்கு மைண்டை தான் டிஸ்டர்ப் பண்ணுது, எமோஷ்னலாக பண்ணுது, ஃபுல் அண்ட் ஃபுல் எமோஷனலாக தான் வருது. அதே மாதிரி புதன் ரொம்ப ஓவராக இந்த இன்டலெக்சுவல் ஆர்குமெண்ட்ஸ்க்கு போயிடாதீங்க. நீங்கள் என்ன தான் புத்திசாலியாக இருந்தாலும் சக்திசாலியாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ஸ்பாட்டில் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா அது தேவையில்லாமல் இன்னும் ட்ரிகர் பண்ணும். ஸோ ஆர்கியூமெண்ட் பண்ணுறதையும், கோவப்பட்டால் அதை வந்து மற்றவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நிம்மதியாக இருப்பீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த மார்ச் 2026 சீனியர் சிட்டிசன்ஸ் கடகராசியை சேர்ந்தவங்களுக்கு
பரவாயில்லையா இருக்கா அப்படின்னு கேட்டால் ஹெல்த் மட்டும் ஃபிட்டாக இருந்தாலே போதும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். அதை தவிர வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. மீதியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் போகுது. அதனால் நீங்கள் ரொம்ப ஓவராக சீரியஸாக பயப்பட வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். மொத்தத்தில் கடன் கம்பேர்ட் டு ஃபெப், மார்ச் பெட்டர் பெட்டர் பெட்டர், கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். அது நீங்கள் உணர்வீங்க, அது அனுபவிக்கும் போது உணர்வீங்க. நிச்சயமாக ஏப்ரல் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி. சிம்மம் 2026 மார்ச் மாதம். சிம்மம் வந்து தொடர்ந்து நிறைய மாதங்கள் நல்ல பலன் சொல்ல முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். வெரி சாரி ஃபார் தட். நான் வந்து இருக்கிற ஃபேக்டை வந்து ஆக்சுவலாக பேசணும்னு நினைக்கிறேன். பட் லக்னம் உங்கள் தசாபுக்தி வித்தியாசங்களை பொறுத்து நிறைய இருக்குது. ஸோ எல்லா சிம்மராசியும் இப்படி தான் நடக்கும். நீங்கள் முதல்ல மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. இது ஒரு பொது பலன் தான் நான் கொடுக்குது. இந்த ஜென்ரல் ப்ரிடிக்ஷனில் நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் சிம்மம் 2026 மார்ச்சில் எப்படி டிரான்சிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து சிம்மத்துக்கு 7ஆம் இடத்துல இந்த புதன், செவ்வாய், சூரியன், ராகு எல்லாம் ஒன்றா தான் இருக்குது. சுக்கிரன் மட்டும் அப்படியே நகர்ந்துடும். சுக்கிரன் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு 8th ஹவுஸில் சனியோட சேரும். இப்போ சனி ஆல்ரெடி 8ல் இருக்குது. இப்போ சுக்கிரன் போனால் நிறைய பேர் எனக்கு கேட்ட கேள்வி, 8ல் சனி இருந்தால் கெடுதல், ஓகே ஒத்துக்கிறோம். அந்த 8ல் சனி இருந்து ஒரு சுபகிரகமான சுக்கிரன் போனால் அதை வந்து சாந்தப்படுத்துமா இல்லை அதை வந்து இன்னும் ஜாஸ்திப்படுத்துமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. நான் வந்து ரொம்ப சிம்பிளாக கால்குலேஷன் சொல்கிறேன். சிம்மம் எடுத்துங்க, சிம்ம ராசி நீங்கள், இல்லை சிம்ம லக்னம் நீங்கள். 8ல் வந்து உங்களுக்கு சனி இருக்குது. இப்போ சனினா என்ன? கால் வலிக்குது, கை வலிக்குது, உடம்பு சரியில்லை, நஷ்டம் ஆகிடுச்சு, வருத்தமாக இருக்குது, என்னை விட்டு எல்லாம் போயிட்டாங்க, நான் ஒரு மாதிரி நிர்கதியாகிட்டேன், ஒரு மாதிரி வருத்தப்படுறேன், அவமானப்படுறேன், இதெல்லாம் சனி கொடுக்குதுன்னு வச்சுப்போம். அதில் ஏதோ ஒன்று கொடுக்குது, எல்லாமே தராது, ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். இப்போ சுக்கிரன் கூட வந்துட்டாருன்னா, சப்போஸ் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, ஒரு பள்ளம் இருக்குது, ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டீங்க. இப்போ சனி பள்ளம் மாதிரி இருக்குது, நீங்கள் விழுந்துட்டீங்க, கால் உள்ள மாட்டிக்கிச்சு. இப்போ சுக்கிரன் என்ன தெரியுமா, உங்களுக்கு துணையாக ஒருத்தருக்காங்க. மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், சகோதரனாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழனாக இருக்கலாம், யாரோ ஒருத்தர் கூட இருக்காங்க. அதான் சுக்கிரன். சுக்கிரன் சுபகிரகம், நல்லா புரிஞ்சுங்க. சுபகிரகம் காப்பாற்றுமா, கை விடுமா? காப்பாற்றும். அதுக்கிட்ட பணம் இருக்கும், அதுக்கிட்ட சக்தி இருக்கும், அதுக்கிட்ட பலம் இருக்கும், காப்பாற்றும். அப்போ 8ல் சுக்கிரன் போச்சுன்னா, இந்த சனிக்கு துணையாக சுக்கிரன் இருந்ததுன்னா, சனி செய்யக்கூடிய பிரச்சனையை இந்த சுக்கிரன் கூட இருந்து காப்பாற்றிட்டு இருக்கோம். ஸோ 8ல் சுக்கிரன் மறையிற இந்த காலம் உங்களுக்கு இந்த மாதம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம். நமக்கு நடக்கிற ஆபத்து, கஷ்டம், தொந்தரவு இதெல்லாம் கூட நமக்கு காப்பாற்றுறதுக்கு ஆள் இருக்குப்பா, பரவாயில்ல. யாருமே இல்லாமல் தனியாக போய் மாட்டிக்கிறதுக்கும் நமக்கு கூட துணைக்கு ஆள் இருக்கிறதும் ஒரு வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அந்த சுக்கிரன் 8ல் இருக்குது. ஸோ இது ஒரு கிளாரிட்டியாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை லைஃப்பில் நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்க. இப்போ ஜாப் இருக்குது, முதல்ல இந்த ஜாப் கரியர் ப்ரொஃபஷன் எடுத்துப்போம். இப்போ நிறைய பேருக்கு வந்து சிம்மத்தில் வந்து ஒன்று வேலையில் நெருக்கடி இருக்குது, சில பேருக்கு வேலை இல்லை, சில பேருக்கு வேலையில் நெருக்கடி இருக்குது, சில பேருக்கு பிஸ்னஸ் போயிட்டு தான் இருக்குது, பிஸியாகவும் இருக்குது. ஆனால் சில சமயத்தில் தேவையில்லாத ரிஸ்க் எடுத்து எங்கேயாவது மாற்றுற மாதிரியும் ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நல்லபடியாக நடக்குமா, இல்லை வந்து கிளிக் ஆகுமா, ஆகாதா எப்படின்னு நம்ம யோசித்து பார்த்தோம்னா, இந்த மார்ச் மாதத்தில் ஒரு போராட்டமான மாதமாக இருக்கே தவிர சக்ஸஸ் ஆகிடும், எல்லாமே நடந்துடும், எல்லாமே கிடைச்சிடும் சொல்ல முடியாது. பட் ஒரு கண்டினியூட்டி இருக்குது. ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிறது என்னென்னா, இன்கம்க்கு குரு வந்து 11th ஹவுஸில், ஹவுஸ் ஆஃப் அந்த ப்ராஃபிட் அண்ட் கெயின், நல்ல லாபகரமாக இருக்கார். ஒரு கண்டினியூட்டி இருக்குது. கஷ்டப்பட்டாலும் கவலை இல்லை, போராடினாலும் கவலை இல்லை, தொந்தரவுகள் வந்தாலும் பரவாயில்ல, நோய்கள் வந்தாலும் பரவாயில்ல, எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, வருத்தம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு குரு 11ல் இருக்காருப்பா, எனக்கு மாதம் மாதம் வருமானம் வருது, அதுக்காக நான் என்ன வேணால் சகிச்சுப்பேன், சமாளிச்சுப்பேன் அப்படின்றது மாதிரி ஒரு சூழ்நிலையை அது உருவாக்குது. 8ல் சுக்கிரன். கஷ்டப்பட்டாலும் லாபம் இருக்கா கடைசியா? ஓகே, இந்த நாள் ஃபுல்லாக உழைக்கிறோம், இந்த நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டாலும் ஒரு லாபம் இருக்கா? இருக்குது. அதுதான் சுக்கிரன் கொடுக்குற அடுத்த மெசேஜ். ஸோ பொருளாதார ரீதியாக பரவாயில்ல, ஃபில் ஆகிடுது. ஏதோ செலவு இருக்குது, ஏதோ எதிர்பார்ப்பு இருக்குது, அந்த பொருளாதார ரீதியாக ஃபில் ஆகிடுது. இது வரைக்கும் இது பரவாயில்ல. அடுத்து நம்ம பார்க்குறது என்னென்னா, ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் டேர்ம்ஸ் எப்படி போகும். 11ல் குரு, நிறைய பேர் சொல்லுவாங்க சிம்மம் 11ல் குரு, அடுத்து குரு மாறிட்டாருன்னா கல்யாணமே ஆகாது, உடனே பண்ணுங்கள். கரெக்டு தான், நியாயமான விஷயம். பட் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். 8ங்கிறது மாங்கல்ய ஸ்தானம். திருமணம் நடந்ததுன்னா ஒரு பந்தம் எப்படி ஏற்படுது, யாருன்னே தெரியாதவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னு வச்சுப்போம். உதாரணத்துக்கு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடக்குது, யாருன்று தெரியாது, அவங்க என்ன ஃபேமிலி, அவங்க பேக்ரவுண்ட் என்ன தெரியாது, அவ்வளோலாம் நீங்கள் ஒன்றும் விசாரிக்க முடியாது. ஒரு 1 or 2 months பழகினா கொஞ்சம் அப்படி தெரிஞ்சவங்ககிட்ட அக்கம் பக்கம்லாம் கேட்பீங்க, அவ்வளோதான். ஒரு ஆஃபீஸில் போய் கொஞ்சம் விசாரிப்பீங்க, ஒரு மெடிக்கல் டெஸ்ட்டில் ஒரு ரிப்போர்ட்டை பார்ப்பீங்க, அப்புறம் வந்து அவங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் சில பேர் பார்க்குறாங்க, அப்புறம் அந்த சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் செக் பண்ணாங்க, எல்லாம் வெரிஃபிகேஷன் லிஸ்ட்டு. பட் இருந்தாலுமே அவங்க பர்சனல் கேரக்டர், சுபாவம், கூட தனிப்பட்ட முறையில் எப்படி இருப்பாங்க எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பழகாமல் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. பட் 8ல் சனி இருக்கும்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனி நின்றால் எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் ஏமாற்றங்களை தரும் அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். திருமணம் ஆகாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. குரு 11ல் இருக்கார், கல்யாணம் ஆகிற ஏற்பாடெலாம் அவர் கொடுக்குறாரு.
சனி 8 இருக்கார். அந்த திருமணம் ஆனால் அந்த உறவை முழு மனதோடு ஏற்றுக்க முடியாமல் ஒரு போராட்டத்தை கொடுக்க போகுதுன்றதான் நான் பார்க்குறேன். யோசிச்சு நல்லா விசாரித்து முடிவு பண்ணி திருமணம் செய்யுங்கன்னு சொல்கிறேன். இதை நீங்கள் புரிஞ்சுங்க. அப்புறம் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பேருக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஏதாவது ரூபத்தில் வரும். ஒரு பெயின். இந்த பெயினை யார் கொடுப்பா? 8 சனி இருந்தால் யார் கொடுப்பா? ஒன்று உங்களுடைய வாழ்க்கை துணை, இல்லை வாழ்க்கை துணையோட குடும்பம். ஏன் 8ஆம் இடங்கிறது உங்கள் வாழ்க்கை துணையுடைய அந்த அந்த கமிட்மெண்ட், ஆர் அந்த ஃபேமிலியோட கமிட்மெண்ட், இல்லை அந்த ஃபேமிலியுடைய ஒரு இன்டர்ஃபரன்ஸ், இந்த மாதிரி ஏதாவது ரூபத்தில் தான் அது வரும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறத எதையுமே இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டா பிரச்சனையே இல்லை. ரொம்ப சீரியஸாக எதையும் எடுத்துக்க வேணான்னு சொல்கிறேன். அடுத்தது மாணவர்கள். இப்போ சிம்மத்தை சேர்ந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய நிறைய பேரோட ஹாரோஸ்கோப் ஜெனரலாகவும் பார்த்துருக்கோம். நிறைய பேர் எங்களுக்கு ஒரு மெசேஜும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் லேசியாக இருக்காங்க, கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ வந்துகிட்டே இருக்குது, கான்சன்ட்ரேஷன் இல்லை, பயப்படுறாங்க அப்படின்னு நான் ஒன்றே சொல்கிறேன் கேளுங்க. லைஃப்பில் சேலஞ்சு வந்து பெருசாக வராமல் சக்ஸஸ் பெருசாக வரவே வராது. இது சேலஞ்சு பெருசாக வந்திருக்கு. உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் தெரியுமா? ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நானும் ஸ்டூடெண்ட்டாக இருந்திருக்கேன். ஒரு ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட், ஒர்க், லைஃப், மற்ற எந்த விஷயமும் உங்களுக்கு பெருசாக தலையில் போட்டு திணிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் புக், உங்களுடைய படிப்பு, உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், உங்களுடைய ப்ராக்டிஸ், அதனால் இந்த சேலஞ்சை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு போகிறீங்க, அந்த ஸ்போர்ட்ஸில் போயிட்டு எனக்கு ஈஸியான டீமாக கொடுங்க நான் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்வீங்களா? இல்லை எனக்கு நல்ல டஃப்பான டீமாக கொடுங்க, நான் யாருன்னு செல்ஃபாக நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்வீங்களா? வின்னிங் ஆர் லூசிங் இட் டசன்ட் மேட்டர், பட் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு டஃப் டீம் வந்தால் தான் உங்களை ரியல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். அது மாதிரி எதையும் கண்டு பின்னாடி ஓடாதீங்க. சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஜாஸ்தி பண்ணுங்கள். உங்கள் ப்ராக்டிஸை இன்னும் அதிகரிங்க. அதுதான் சிம்மத்துக்கு நான் சொல்கிறேன். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஃபோக்கஸ் மோர். பதட்டப்படாதீங்க, தைரியமாக எதிர்கொள்ளுங்கள், ஜெயிக்க முடியும்னு என்னுடைய கருத்தை நான் பதிகிறேன். அடுத்து நம்ம பார்க்குறது பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்கள் இல்லத்தரசிகள் சிம்மத்தை சொல்லவே வேண்டாம். பலவிதமான உணர்வு போராட்டங்களுக்கு இப்போ காலங்கள் போயிட்டுருக்கு. இந்த 7th ஹவுஸில் ராகு வாழ்க்கை துணையை சரியாக புரிஞ்சிக்க மாட்டுறாரு. 8th ஹவுஸில் சனி அவரே புரிஞ்சுக்கிட்டாலும் அவளை சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை போட்டு ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பலவிதமான ஒரு குழப்பங்கள். இதில் சில பெண்கள் வேலையும் பண்ணணும், வீட்டையும் பார்க்கணும், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம். இப்போ மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அசுப கோள்கள் எல்லாம் 7, 8 சந்திக்குது. ஒரு நல்ல விஷயம் 8 சுக்கிரன். இந்த 8 சுக்கிரன் என்னென்னா, நிறைய வலிகளோட காயங்களோட வாழ்ந்தேன், எனக்கு ஆதரவாவது சில பேர் இப்போ பேசுகிறாங்க, எனக்கு ஆதரவாவது சில பொருளாதாரம் எனக்கு கிடைக்குது, எனக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்க, என்னை பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணுறாங்க, அட்லீஸ்ட் அக்கம் பக்கம்லாம் என்னை புகழ்ந்து பேசுகிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு பெண் இவங்க, எப்படி ஒரு உழைப்பு, எப்படி ஒரு அறிவு, எப்படி ஒரு திறமை, எப்படி ஒரு அழகு, எப்படி ஒரு 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 சக்தியோடு இருக்காங்களே அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அட்லீஸ்ட் அது உங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அப்புறம் ஹெல்த்து. சிம்மம், டேக் கேர். ட்ராவல் பண்ணுறீங்க, ட்ரைவ் பண்ணுறீங்க, 2 வீலர் 4 வீலர், நீங்கள் விமான பயணம் பண்ணுறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, எங்கே போனாலும் ட்ராவலில் டேக் கேர். ஏன்னா பயணங்களில் சில எதிர்பாராத சிக்கல்கள் கொஞ்சம் இருக்குது. அலட்சியம் இல்லாமல் இருந்தால் போதும் தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் சொல்லலை. ஸோ டேக் கேர் பண்ணிங்க. ஓவராலாக சிம்மம் இந்த மார்ச் 2026 எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் கவனத்தோடு எடுத்து வைங்க. ஆனால் ஒரே ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு துணையாக யாரோ இருக்காங்க. கடவுள் அமைச்ச அந்த அந்த ஒரு நல்ல உறவு, நல்ல நட்பு, உங்களுக்கு துணையாக யாரோ இருக்காங்க. உங்களை ப்ரொடெக்ட் பண்ணவும், உங்களை காப்பாற்றவும். வாழ்த்துக்கள். கன்னிராசி 2026 மார்ச் மந்தில் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ட்ரான்சிஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்கள் ராசிநாதன் புதன் 6th ஹவுஸில், பட் அதை பற்றி நமக்கு பெரிய வருத்தம் தேவையில்லை. ஏன்னா புதன் எங்கே இருந்தாலும் ஆக்டிவாக அவருடைய பிரெயினை வச்சுருப்பார். இப்போ நமக்கு அதிர்ஷ்டமாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெயினாக கண்ணியில் பார்க்கணும். இந்த சுக்கிரன் பார்வை விழ ஆரம்பிக்குது. 2 மார்ச்லேருந்தே சுக்கிரனுடைய பார்வை கண்ணியில் விழ ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் ஒரு சூப்பரான குரு உங்களுக்கு 10ஆம் இடத்துல, 10ஆம் இடம் உங்களுடைய தொழில், உங்களுடைய வேலை வாய்ப்பில். இந்த பக்கம் இந்த சுக்கிரன் நேர் பார்வை. இப்போ இது வரைக்கும் சனி தான் கண்ட பார்வைன்னு சொல்கிறேன். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு எதிர்க்க 2 பேர் இருக்காங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிங்க. ரைட் சைடில் ஒருத்தர், லெஃப்ட் சைடில் ஒருத்தர் அவரோட பார்வை எப்போவுமே உங்களுக்கு ஏதோ ஒரு கெட்டதாக இருக்குது, ஒரு பேட் ஹோரா, ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவாக இருக்குது, ஒரு மாதிரி டல்லாக இருக்குது, வீக்காக, ஒரு திருஷ்டி மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இன்னொரு பக்கம் ஒரு பாசிட்டிவான ஒரு ஆளுடைய பார்வை விழுது. அதை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு குட் ஹாரா, ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறீங்க, ஏதோ ஒரு ஐடியாஸ் வருது, அதை பார்க்கும்போது எல்லாம் நிவர்த்தியான மாதிரி ஃபீல் ஆகுது. இதுதான் இப்போ நடக்கிற ஸ்டேட்டஸ். மார்ச் 2026 2 கிரகங்கள் உங்களோட ராசியை பார்க்குது. ஒன்று சனி, இன்னொன்று சுக்கிரன்.
ஒரு பார்வை உங்களுக்கு உடலில் நோயும் உடலில் வருத்தமும் மனதில் வந்து ஒரு குழப்பமும் ஏற்படுத்துகிற ஒரு நேரமாக வந்துட்டுருக்கு. இன்னொரு பார்வை உங்களுக்கு அதுலேருந்து நிவர்த்தி செஞ்சு சுபமான எண்ணங்களும் நோயிலேருந்து நிவர்த்தியும் உங்களுக்கு தடங்கள் கஷ்டங்கள் கண்டங்கள்லேருந்து விலக்கு கொடுக்கறதுக்கு இன்னொரு பார்வையும் வந்திருக்கு. இந்த ஒரு ஸ்டேட்டஸில் மார்ச் 2026 நீங்கள் பயணம் பண்ணுவீங்க. இதில் மிட் ஆஃப் மார்ச் 15th ஆஃப் மார்ச்சில் கரெக்டாக சூரியன் ஷிஃப்ட் ஆகிடுவார். இவர் ஆனவருக்கு அவருடைய பார்வை அவர் தான் வந்து பிரைட்னஸ். சூரியன் பார்வை பட்டதுன்னா நமக்கு ஒரு எனர்ஜி வரும், அது கோபமும் வரும், பட் எனர்ஜியும் வரும். அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இந்த மார்ச் வந்து கன்னிக்கு இருக்குது. சரி, இது வந்து ஒரு பேசிக் ஸ்டேட்டஸ். கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி போகும், என்ன நடக்கும், ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக லைஃப் அப்படியே போச்சு. தடங்களாக இருக்குது, குழப்பமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, டல்லாக இருக்குது, வீக்காக இருக்குது. ஒரு மாதிரி சிரமத்தோடு அந்த வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருந்த இந்த காலத்தில் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷமான சூழ்நிலையோ இல்லை ஒரு ஆதரவான விஷயமோ இல்லை நிவர்த்தி ஆகிற ஒரு பலனோ இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்க போகுது. அவ்வளோதான் விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு நான் கண்ணில் செக் பண்ண வரைக்கும் எல்லாரும் எங்கூட பேசுகிறாங்க, மெசேஜை நான் ரிசீவ் பண்ணேன். எல்லாரும் சொன்னது ஒரு மாதிரி டஃப்பாக தெரியுது, ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குது, பெயின்ஃபுல்லாக தெரியுது, ஜாப்லேயும் ஒரு மாதிரி என்ன நடக்குன்னு தெரியல, அன்சர்டனாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னவங்களுக்கு ஒரு நிவர்த்தி. ஓகே, இதுதான் நம்மளுடைய பிளான், இப்படி தான் போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு நிவர்த்தி அடுத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த விஷயம் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மார்ச் 2026 உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது, ஃபைனான்ஷியலாக இது வரைக்கும் ஹெல்ப் கேட்டு கிடைக்கல, ஹைக்கு கேட்டு கிடைக்கல, இல்லை ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் தேவை இருக்குது, நீங்கள் பேங்க் அப்ரோச் பண்ணீங்க, இது எதுவுமே கிளிக் ஆகலாம். மார்ச்சில் ஃபைனான்ஷியல் நீட்ஸ் என்ன இருக்கோ அது வந்து ஃபில் ஆகும், அது கிடைக்கும். ஸோ பொருளாதாரம் எல்லாருக்கும் ஒரு அவசியம் இருக்குது, தேவைக்காவது ஒன்று வேணும், அது இப்போ கிடைக்கிற வாய்ப்பை உருவாக்குது. இது ரொம்ப ரொம்ப ஃபேவராக நான் பார்க்குறேன். ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ் மார்ச்சில் வந்து உங்களுக்கு ஒரு லக் இருக்குது. அந்த லக் என்னன்னு நான் சொல்கிறேன். குரு பார்வை செகண்ட் ஹவுஸில் விடும். உங்களுக்கு ஃபேமிலி கமிட்மெண்ட்ஸு, ரிலேஷன்ஷிப்பு ப்ளஸ் வந்து ஃபேமிலி நீட்ஸ் இதெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி குரு பார்வை நல்லபடியாக வருது. சுக்கிரன் நேரடி பார்வை வருது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, ரொம்ப வருஷமாக நீங்கள் 2 பேரும் நல்ல ஒரு காதல், ஒரு உறவு, நல்ல நட்பாக இருக்கீங்க, ஒரு திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறீங்க, அதை போய் வீட்டில் அப்ரோச் பண்ணுறீங்க. முதல்ல ஒரு சின்ன எதிர்ப்பு வரலாம், அதுக்கப்புறம் கன்வீன்ஸ் ஆகிற மாதிரி மந்த் தான் மார்ச் 2026. ஸோ மார்ச் மாதம் எல்லாரும் கன்வீன்ஸ் ஆகிறாங்க. உங்களுடைய நீண்ட கால அந்த நட்பு, அந்த உறவு வாழ்க்கையாக மாறும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அரேஞ்ச் மேரேஜ் ப்ரொபோசல் அதுவும் போகிறீங்க, இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக்கிரனால் மனதுக்கு பிடித்த இல்லை நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடிய இடத்துல அது வருது. இதெல்லாம் ரொம்ப ஃபேவராக நான் பார்க்குறேன். அதுக்கடுத்து மாணவர்கள் மார்ச்சில் எப்படி நிறைய பேருக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் எப்படி போகும், ஒரு டோட்டல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல மாதம். ஒரு ஃப்ரெஷ் மைண்டு, ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்ஸோட, ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட நீங்கள் கிளியராக போயிட்டு உங்கள் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டு சூப்பராக வரலாம். ரொம்ப ஃபேவராக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஃபேவராக பார்க்குற விஷயத்த நீங்கள் பாசிட்டிவாக கொண்டு போங்க, இதுதான் என்னுடைய கருத்து. அதுக்கு அடுத்தது நான் வந்து மார்ச்சில் வந்து உங்களுக்கு பார்க்குறது என்ன அப்படின்னு கேட்டால் ஹெல்த்து, ஆரோக்கியம். இது வரைக்கும் ஒரு மாதிரி ஆரோக்கியத்தில் ஒரு மாதிரி ஒரு லேசினஸ், ஒரு மாதிரி ஒரு பாடி பெயின், ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ், வரிஸ், தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட், தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு மாதிரி டல்லாக இருந்தேன். நான் ரொம்ப டல்லாக இருந்தேன் அப்படின்னா இந்த முறை சுக்கிரன் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குறாரு. ஒரு 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 ரூமுக்குள்ளே நம்ம நுழையிறோம், அந்த ரூம் வந்து ரொம்ப நாளாக பூட்டி இருந்தது. அந்த ரூமில் வந்து நமக்கு வந்து அந்த ஸ்மெல் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி அடைஞ்ச அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும். திடீர்னு நம்ம வந்து ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸை உள்ளே கொண்டு போனால் அந்த ஃப்ராக்னன்ஸ் அப்படியே மாற்றும். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும், ஒரு ஃப்ரெஷ்னஸ் வரும். இப்போ உங்களுக்கு இந்த மார்ச்சில் வந்து நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, அந்த ஃபீல் குட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது வந்து மார்ச்சில் வந்து என்னென்னா பெண்கள் இல்லத்தரசிகள். பெண்களுக்கு தான் மெயினாக மார்ச் மாதம் கன்னி ராசி கன்னி லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிரனுடைய பார்வை ஒளி வீசும். ஏன்னா சுக்கிரன் என்றால் ஒரு பெண், ஒரு திருமதி, ஒரு பெண் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அவர்களுடைய எதிர்பார்ப்பு, அவங்களோட மனநிலை. ஸோ உங்களுக்கு தான் இது பர்டிகுலராக எல்லா கன்னிக்கும் இருக்குது. இருந்தாலும் பர்டிகுலராக இந்த பெண்களுக்கு இந்த மார்ச் மாதம் கன்னி ராசியை சேர்ந்தவங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வை ஒரு எனர்ஜியை கொடுக்குது, ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது, ஃபைனான்ஷியல் சப்போர்ட் கொடுக்குது, கொஞ்சம் பாசிட்டிவ் மோட்டிவேஷனும் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு உற்சாகமும் வருது. ஒரு மாதிரி அந்த டல்னஸ்லேருந்து பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. ஹெல்த் இஷ்யூலேருந்து அதை ரிசால்வ் பண்ணி கொண்டு வரும். ஃபைனான்ஷியல் நீட்ஸும் ஃபில்ஃபில் ஆகும். உங்களை இது வரைக்கும் எப்போவுமே திட்டிக்கிட்டே ஒரு மாதிரி குறை சொல்லிட்டே இருந்தவங்க கூட பாராட்டி பேசுகிற அளவுக்கு ஏதாவது ஒரு நன்மைகளும் நடக்கும். எல்லாருடைய அரவணைப்பும் ஆதரவும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நல்ல விதமாக இருக்குது. அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிங்க, என்ஜாய் பண்ணுங்கள்.
அதுக்கடுத்து வந்து அந்த மார்ச் 2026 ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா, பெருசாக இல்லைனாலும் கூட சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்குது. ஏன்னா புதன் வந்து 6th ஹவுஸில். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஓவர் திங்கிங், பழசெல்லாம் நடந்ததோட ஸ்ட்ரெஸ்ஸு சின்ன சின்னதாக இருக்குது. பட் ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாமே ரிசால்வ் ஆகுது. ஹெல்த்தில் உள்ள எல்லா இஷ்யூவும் ரிசால்வ் ஆகுது. அந்த மாதிரி தான் நான் பார்க்குறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் மார்ச் 2026 கன்னி ராசி எப்படி இருப்பாங்க? சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். அபவ் 60, பர்டிகுலராக அபவ் 65 இந்த சனி பார்வை, கண்ட சனி இருக்கு இல்லையா, இந்த மாதம் ஓகே சுக்கிரன் பார்வை கூட இருக்குது. பட் ஆனால் சீனியர்ஸாக இருக்கவங்க ஹெல்த்தில் டேக் கேர் பண்ணிக்கங்க. குறிப்பாக இடுப்புக்கு கீழ் பகுதிகள், ஏன்னா இடுப்பு ஜாயிண்ட்டு, டிஸ்க்கு, கால் பகுதிகளெலாம் அதிகமாக டார்கெட் பண்ண கொஞ்சம் டேக் கேர் பண்ணிங்க. வாழ்த்துக்கள். துலாம் ராசி மார்ச் 2026 துலாம் ராசி நிறைய நல்ல லிஸ்ட்டாகவே கொடுத்துருந்தோம். துலாம் ராசிக்கு மார்ச் மாதம் என்ன அதிர்ஷ்டம்? சுக்கிரன் வந்து உச்சம். இப்போ சுக்கிரன் வந்து 2 ராசிக்கு தான் அதிபனாக வரார். ஒன்று வந்து ரிஷபம், ஒன்று வந்து துலாம். துலாமுக்கு சுக்கிரன் உச்சம் அடைகிறது நல்லதா கெட்டதா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது. 6th ஹவுஸில் தானே, அந்த 6ஆம் இடத்துல தானே சுக்கிரன் வந்து உச்சம் அடைவார். பொதுவாக 6ஆம் இடங்கிறத ருண ரோக சத்ருன்னு சொல்கிறாங்க. உச்சம்ங்கிறத பாசிட்டிவாக பேசுகிறாங்க. ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து போய் 6ஆம் இடத்துல ருணம் ரோகம் சத்ருவில் போய் நின்றுடுச்சுன்னா அப்புறம் எப்படி அது நல்லதை செய்யும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ 6ஆம் இடங்கிறது உபஜயஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்குது. இப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சனி யோகக்காரகன். துலாமுக்கு வந்து சனி ஒரு யோகக்காரகன். அந்த யோகக்காரகன் 6ஆம் இடத்துல, அந்த 6ஆம் இடத்துல அந்த ராசிநாதன், 2 பேரும் ஒன்றா நிற்கிற இடம் தான் அந்த 6. இப்போ 6னா என்ன? கம்ஃபர்டபுளாக நம்ம ஒரு பாதையில் போகிறோம், அப்படியே போகும்போதே வந்து நமக்கு வந்து எல்லாம் அப்படியே பூ மாலையோடு வரவேற்று ரெட் கார்பெட் வெல்கம் போட்டு வாங்க வாங்க நேராக உட்காருங்க, இதை எடுத்துங்க, இந்த பதவி உங்களுக்கு தான், இந்த அதிகாரம் உங்களுக்கு தான், இந்த பணம் உங்களுக்கு தான், இந்த வேலை உங்களுக்கு தான், இந்த பொருளாதாரம் உங்களுக்கு தான், இந்த வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து கௌரவமாக எல்லாம் கிடைக்குது. அதான் 9வது ஸ்தானம். நான் இதை சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ 10ஆம் இடம் ஒருத்தர் வந்து உழைச்சி இவ்வளோ நாள் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க, இதான் உங்களுக்கு அதிகாரம், இந்த ப்ரொமோஷன் இப்படின்னு சொன்னால் அது 10ஆம் இடம். 10னா உங்களோட தொழில் ஸ்தானம். இப்போ 6ஆம் இடம்னா என்ன? அது ஒரு பேட்டில் ஃபீல்டு. 6ஆம் இடம் ஒரு போர்க்களம், எதிர்ப்பு. உங்களை ஒருத்தர் எதிர்க்கிறாரு, நீங்கள் ஒன்றும் அவ்வளோ திறமைசாலி இல்லை, நீங்கள் ஒன்றும் அறிவாளி இல்லை, உங்களுக்கு ஒன்றும் இது தெரியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சேலஞ்ச் வருது. அப்போ நீங்கள் நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? எனக்கு இது தெரியும், எனக்கு அந்த விஷயத்தில் நுணுக்கமான அறிவாற்றல் இருக்குது, எனக்கு திறமை இருக்குது, நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாருன்னு உங்களை நீங்கள் வந்து முன்னிறுத்துவீங்க. இதுதான் 6ஆம் இடம். ஸோ 6ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சமடைந்து அங்கே யோகக்காரனான சனியோடு சேர்ந்து இருந்தால் எதிரிகளை, எதிர்ப்புகளை சந்தித்து அதில் போட்டி போட்டு அதில் ஒரு ஜெயிக்கிற ஆற்றலை தருவது தான் 6th ஹவுஸில் சுக்கிரன் உச்சம். இதுதான் நான் அந்த கிளாரிட்டியை கொடுக்குறேன். மார்ச் 2026 நீங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ எதிர்ப்பு வருது, உங்களுக்கு எப்போ சவாலுக்கு யாராவது உங்களை பிடிச்சி இழுக்கிறாங்க, வா என் சவாலுக்கு போட்டி போடு அப்படி சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நேரம் சரியாக இருக்குது, உங்கள் பக்கம் வெற்றி அடையிறதுக்கு நேரம் சரியாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு எல்லா டிரான்சிஷனும் ஃபேவராக இருக்குது. இப்போ நம்ம ஜாப் அண்ட் கரியர் அப்படின்னு எடுத்துப்போம். ஜாப் அண்ட் கரியர் அண்ட் பிஸ்னஸ். இப்போ பிஸ்னஸ்னால் 10 பேர் கொட்டேஷன் கொடுப்பாங்க. 10 பேர் கொட்டேஷன் கொடுத்தாங்கன்னா ஒருத்தருக்கு தான் கிளிக் ஆகும். அந்த ஒருத்தர் நீங்களாக இருக்கிற வாய்ப்பு அதிகம். அதுதான் துலாம். அதே துலாமுக்கு நீங்கள் ஒரு ஜாபில் இருக்கீங்க, 10 பேர் உங்களுடைய பொசிஷனுக்கு காம்படிஷன் வராங்க, யாரை ப்ரொமோட் பண்ணலாம், அந்த இடத்துல உங்கள் பேரும் இருக்குது, லிஸ்ட்டில் இருக்குது, உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஓகே, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, 10 பேர் ஜாப் அட்டன் பண்ணுறாங்க, ஆனால் ஒரே ஒரு வேக்கன்சி, உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை உருவாக்கும். இதுதான் பாயிண்ட். ஸோ இப்போ புரிஞ்சு அவங்களுக்கு 6th ஹவுஸில் சுக்கிரன் உச்சமாக அடைஞ்சு என்ன செய்ய போகிறாருன்றதை நான் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஃபைனான்ஷியலாக எப்படி இருக்கும்? 6th ஹவுஸ் 6ஆம் இடம். ஸோ ஃபைனான்ஷியலாக சில பேர் கடன் மூலயமா அவங்களுக்கு தேவையை பூர்த்தி பண்ணிப்பாங்க, சில பேர் கடனை அடைப்பாங்க, சில பேர் இருக்கிற பணத்தை நல்லபடியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. கையில் இருக்க விடாமல் ஏதோ ஒரு வகையில் அந்த பணம் வந்து பல ரூபங்களில் திரிந்து பிரியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்து வந்து ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். இது எப்படி போகும்? 2026 மார்ச்சில் துலாம் ராசிக்கு ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும்? திருமணத்தை செய்யவும், திருமணத்தை நிச்சயிக்கவும், அதுக்குள்ள நல்ல வரனை பார்க்கவும் இது ஒரு சரியான மாதம். என்ன காரணம்? 9ல் குரு, பாக்கியஸ்தானத்தில் குரு, அவரோட பார்வை உங்கள் ராசி மேலே விழுது. ஸோ சுப காரியங்கள் செய்யறதுக்கு உகந்த மாதம். உச்சம் பெற்ற சுக்கிரன் என்ன நடந்தாலும் தனக்கு என்ன தேவைங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி அதை அடையக்கூடிய ஒரு மாதம். ஓகே, ரிலேஷன்ஷிப்பில் நீண்ட காலம் இருக்கீங்க, அதை திருமணமாக கொண்டு போக முடியுமா? வாய்ப்புகள் பிரமாதமாக இருக்குது. அதையும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் உங்களுக்கு ஃபேவரான டைம் தான் இந்த டைம். அடுத்த விஷயம் நம்ம பார்க்குறது மாணவர்கள். மார்ச்சில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும்? நான் என்ன சொல்லிட்டேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஆர் எனி எக்ஸாம்
நீங்கள் யார் நிரூபிக்கணும், நிரூபிக்கிறதுக்கு உண்டான மாதம் தான் மார்ச் மாதம். ஸோ உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் காட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். உங்கள் ஃபுல் நாலேஜ், உங்கள் ஃபுல் ஸ்ட்ரென்த், உங்களுடைய பவர், உங்களுடைய எனர்ஜி என்ன, அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணுற டைம் தான் மார்ச். சக்ஸஸ் கொடுக்கும். பெண்கள் இல்லத்தரசிகள், பர்டிகுலராக சுக்கிரனாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். பெண், திருமதி, பெண்களை சார்ந்த விஷயங்கள். துலாமில் பிறந்த ஆண்களை விட துலாமில் பிறக்கிற பெண்கள் இந்த மாதம் மார்ச் 2026 தன்னுடைய திறமையும் தன்னுடைய ஒரு பலத்தையும் பார்க்கக்கூடிய, நிரூபிக்கக்கூடிய, தான் யார், இது வரைக்கும் இந்த ஃபேமிலிக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் நான் இந்த என் சார்ந்த விஷயங்களுக்கு நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படிங்கிறத தன்னுடைய அருமையும் தன்னுடைய பெருமையும் தெரியப்படுத்தக்கூடிய ஒரு மாதம். அதுதான் 2026 மார்ச். ஸோ நீங்கள் யாருன்னு மற்றவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்கள் ஸ்ட்ரென்த் என்ன, உங்கள் பலம் என்ன, இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஆற்றல் என்ன, அதையும் நீங்களே உணரக்கூடிய ஒரு மந்தாக நான் பார்க்குறேன். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் துலாம் நல்லா இருக்குது. ஆஸ் மச் அஸ் பாசிபிள் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்த சாட்டர்ன் டிரான்சிட் வந்து உங்களுக்கு வந்து கண்டக சனியாக மாறும். இப்போ வந்து உங்களுக்கு 6th ஹவுஸில் சனி பொசிஷனில் நல்லா இருக்குது. ஹெல்த் வைஸ் ஏதாவது ட்ரபிள் பண்ணுமானா 5th ஹவுஸில் மர்க்குரி, மார்ஸ் அண்டு ராகு இந்த கன்ஜெக்ஷன் கொஞ்சம் இருக்குது. இது வந்து சில பேருக்கு எமோஷ்னலாக, சில பேருக்கு சில ட்ராமான்னு வாங்கலாம், எமோஷ்னல் இது இம்பேலன்ஸ். சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு ஓவர் திங்கிங்னால் வரக்கூடிய ஒரு சின்ன சின்ன மன உளைச்சல், இவ்வளோ தான். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய பிரச்சனையை காமிக்கலை. ஸோ சிந்திச்சு செயல்படுங்க. வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி 2026 மார்ச் மாதம் விருச்சிக ராசி. விருச்சிகம் வந்து நிறைய பேரோட எதிர்பார்ப்பெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய மெயில்ஸ் அண்ட் மெசேஜஸும் படித்தேன். 2026 மார்ச் மாதம் சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு மாதம். விருச்சிகத்துக்கு அது ஃபேவராக இருக்கான்னு நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். குரு 8ல் இருக்குது. குரு தான் முக்கியமான கிரகம். விருச்சிகத்துக்கு எப்போவுமே குரு தான் முக்கியமான பிளானெட். அவர் நல்லா இருந்தார்னா அந்த ராசியை காப்பாற்றிடுவார். மனசை காப்பாற்றுறார், உடம்பை காப்பாற்றுறார், வாழ்க்கையை காப்பாற்றுறார், பொருளாதாரம், வேலை விஷயம் எல்லாத்தையும் குரு தான் காப்பாற்றுவார். விருச்சிகத்துக்கு குரு தான் முக்கியமானவர். 8ல் இருக்கார். உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான ஒரு ஆளே வந்து உங்கள் வாழ்க்கையில் அவர் கஷ்டப்பட்டுருந்தால் நீங்கள் போய் எனக்கு கஷ்டம் உதவி செய்யணும் என்ன பண்ணுவார்? சிம்பிளாக லாஜிக்காக பிடிச்சிங்க. உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு நண்பர் இருக்கார், இல்லை ஒரு வெல்விஷர், இல்லை ஒரு உறவு. நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறாங்க. நீங்கள் எப்போ உதவி கேட்டாலும் உங்களை காப்பாற்றுறாங்க. நீங்கள் எப்போ ஆலோசனை கேட்டாலும் ஆலோசனை கொடுக்குறாங்க அப்படின்னு இமேஜின் பண்ணிங்க. ஆனால் அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்காங்க. அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்க. அவங்களுக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு ஒரு சுகம் இல்லை. இப்போ போய் நீங்கள் உதவின்னு எதாவது கேட்க முடியுமா? கேட்டால் அது ஒரு நியாயமா? இல்லை. அதுதான் இப்போ விருச்சிகத்தோடைய ஸ்டேட்டஸ். கரண்ட் ஸ்டேட்டஸ் விருச்சிகத்துக்கு என்னென்னா, நமக்கு நல்லது செய்ய வேண்டிய, நமக்கு நல்லது நடக்க வேண்டிய, நமக்கு ஒத்துழைப்பாக உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த விஷயமே நமக்கு ஒரு மாதிரி பாதிப்பாக இருக்கே அப்படின்ற மனநிலை போயிட்டுருக்கு. மார்ச் 2026 சுக்கிரன் வந்து உச்சம் அடைகிறார். சூரியன் வந்து 5th ஹவுஸில் மார்ச் 15 வந்து இடம் பெறுறார். சனி ஆல்ரெடி அங்கே 5th ஹவுஸில் இருக்குது. ஸோ இதோட ஸ்டேட்டஸ் என்ன பண்ண போகுது? செவ்வாய் வந்து உங்கள் ராசிநாதன். செவ்வாய் வந்து ராசிநாதன் 4th ஹவுஸில் ராகுவோட புதனோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கு. வாட் இஸ் த ஸ்டேட்டஸ்? முதல்ல இந்த கரியர் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பை பற்றி பார்த்துருவோம். 10ல் கரெக்டாக கேது இருக்குது. இன்னுமே பக்காவாக இருக்குன்னு சொல்ல முடியாத ஒரு ராசி விருச்சிகம். நான் இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து சொல்கிறேன், இப்போ இந்த மார்ச்லேயும் சொல்கிறேன். பக்காவாக இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனால் சில சமயத்தில் விதி சரியாக இல்லை, தானாக ஒரு விஷயம் நடக்கலை. ஆனால் என் புத்தியை வச்சு நான் வந்து ஒரு விஷயத்தை சரி பண்ணுறேன். அந்த புத்திக்கு எனக்கு ஏதோ ஒரு ஆற்றல் வந்திருக்கு. அதுதான் இப்போ சுக்கிரனும் சூரியனும் ஷிஃப்ட் ஆகுறது. அதாவது மார்ச் 2 சுக்கிரன் உச்சம் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து நல்ல ஆலோசனை என் வீட்டிலேருந்தே கிடச்சிருக்கு, என் ஃப்ரெண்டு மூலிமா கிடச்சிருக்கு, என் நண்பன் என்னுடைய உறவு மூலிமா கிடச்சிருக்கு, எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கிடச்சிருக்கு, என் அறிவை வந்து அவங்க அப்படி சும்மா ட்ரிகர் பண்ணி விட்டாங்க. இது மார்ச் 2 விருச்சிகத்துக்கு ஜாப் அண்ட் ப்ரொஃபஷனல் லேட்டாக. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, சூரியன் 15th மார்ச் அவர் ஷிஃப்ட் ஆகிறார். ஓகே, நான் வந்து எனக்கு விதிப்படி எனக்கு நிறைய விஷயம் நடக்கலை, கிடைக்க வேண்டியது கிடைக்கல. பட் நான் என் முயற்சியும் அறிவையும் பயன்படுத்தி ஓரளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போகிறேன், பண்ணிக்கிட்டேன். அதுதான் இப்போ மார்ச்சில் விருச்சிகத்துக்கு இருக்கிற ஒரு ஆதரவான விஷயம். ஸ்டில் ஃபேஸிங் சம் ஸ்ட்ரகிள்ஸ், ஃபைனான்ஷியலாகவும் சரி, ஜாப் வைஸும் சரி, பிஸ்னஸ் வைஸும் சரி, ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. ஏன்னா 8ல் குரு எல்லாம் நடக்குது. டெய்லி வேலை போகுது, டெய்லி வேலை நடக்குது, டெய்லி வாழ்க்கை போயிட்டு தான் இருக்குது. திருப்தியாக இல்லை. திருப்திகரமாக எப்போ வரும் டெய்லி காத்துட்டே இருக்கீங்க. பட் இந்த மார்ச் மாதத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன, ஆதரவான விஷயம் என்ன, உங்களுக்கு ஆதரவான விஷயங்கள் நடக்குது, கிடைக்குது. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்,
ஃபேமிலியாக ரிலேஷன்ஷிப் வந்து அது பாட்ட போயிட்டுருக்கு. அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதை கவனிக்க முடியல, கேட்க முடியல. அப்படியே மிஞ்சி நான் வந்து கேட்டாலும் கவனித்தாலும் பெருசாக யாரும் பொருட்படுத்தலை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போயிட்டுருக்கு. இதுதான் விருச்சிகத்தில் நடக்கிற ஒரு பலனாக நான் பார்க்குறேன் ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப்பில். சரி, கல்யாணம் ஆகலை, அது நடக்குமா? உச்சபெற்ற சுக்கிரன் ஒரு விஷயத்தை பண்ணுறாரு, ஒரு விஷயத்த பண்ணலை. ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு நீ வச்சுங்க. விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் வரன் தேடுறீங்க. ஒரு ப்ராப்பரான அரேஞ்ச் மேரேஜுக்கு இன்னும் அந்த க்ரீன் சிக்னல் வரல. இது ஓகே, இது ஃபைனல் பண்ணிடுறோம், இதை நாங்கள் முடிச்சிடுறோம் அப்படின்னு க்ரீன் சிக்னல் வரல. பட் ஒரு லவ் மேரேஜில் இருக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை இப்போ சுக்கிரன் உச்சம் அடைகிறார். சடனாக போட்டு உடைக்கிறீங்க வீட்டில், இல்லை ஆல்ரெடி வீட்டில் வந்து சொல்லியாச்சு, அதை டக்குன்னு ஏற்பாடு பண்ணி உடனே மடமடன் முடிக்கணும். அந்த நேரம் இப்போ நெருங்கிட்டு இருக்கு. அதான் உச்சம் பெற்ற சுக்கிரன். புரியுதா உங்களுக்கு? அப்போ சடனாக ஒரு ஏற்பாடு, திடீர்னு ஒரு ஏற்பாடு, மனம் விரும்பிய விஷயத்தை நான் செஞ்சு காட்டுறேன், விடமாட்டேன் அப்படின்னு. இது ஒரு பக்கம். இது வந்து இந்த மேரேஜ் சம்மந்தப்பட்ட விஷயத்தை சொல்கிறேன். மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வந்து என்ன நம்ம புலம்புவீங்க, இந்த குரு எப்போ 8ல் போனார்னோ, எனக்கு ரொம்ப வருஷமாக ஒரு டீச்சர் இருந்தாங்க, எனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார், எனக்கு ஒரு மாஸ்டர் இருந்தார், என்னை நல்லா கைட் பண்ணார். அவர் ஏதோ ஒரு ரீசனுக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டார், அவர் ஏதோ ஒரு ரீசனுக்காக வேறு ஸ்கூலுக்கு போயிட்டார், இல்லை வேறு காலேஜுக்கு போயிட்டாங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த சப்போர்ட் கிடைக்கல. அதுதான் அந்த குரு 8ன்னா என்னென்னா, குரு மறைஞ்சிடறாருன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆலோசனை மறையுது. இது ஒரு பக்கம் ஒரு வருத்தம் இருக்குது. பட் இந்த மாதம் அவர் முன்னாடி சொல்லி கொடுத்த வித்தை, அந்த அறிவு, அந்த ஆற்றல், அந்த ப்ராக்டிசஸ், அதை அப்படியே ரீகலெக்ட் பண்ணிங்கன்னா, சூரியன் வந்து இப்போ 5th ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகுறார் மார்ச் 15th. ஸோ இதை சரியாக பயன்படுத்துகிறான். அப்போ அவர் சொல்லி கொடுத்தாரு, அப்போ அவர் எப்படி ஃபாலோ பண்ணணும், எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எப்படி நம்ம செல்ஃபாக வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு. நான் அதை ரீகலெக்ட் பண்ணேன், அதை அப்ளை பண்ணேன், எனக்கு ரிசல்ட் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு மந்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ யூ ஹேவ் டு ரீகலெக்ட். பெண்கள் இல்லத்தரசிகள் எப்படி இருக்கும்? மார்ச் வந்து உங்களுக்கு ஒரு மனதை உற்சாகமும் சந்தோஷமும் பொருளாதார நிறைவும் ஒரு ஆதரவும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் மார்ச்சில் பெண்களுக்கு பர்டிகுலராக. ஏன்னா விருச்சிகம், நீச்ச சந்திரன், மனசில் எப்போவுமே ஒரு ஏக்கம் இருக்குது. உச்சம் பெறக்கூடிய சுக்கிரன் அந்த ஏக்கத்தை எல்லாம் அந்த 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 ஒரு தீர்க்கக்கூடிய ஒரு பலனை இந்த சுக்கிரன் தரார். பொருளாதார மன நிறைவு, வாழ்க்கை துணை மூலிமா கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன சின்ன எதிர்பார்ப்புகளோட பூர்த்தி, மற்றவங்களுடைய பாராட்டு, மற்றவங்களுடைய ஆதரவு, அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. இது எப்போ? மார்ச் 2026 விருச்சிகத்துக்கு. ஹெல்த்தில் ஏதாவது இஷ்யூ இருக்கா? கொஞ்சம் வயிறு, கொஞ்சம் நெஞ்செரிச்சல், கொஞ்சம் இந்த கால் கை வலி விருச்சிகத்துக்கு உண்டு. ஜலதோஷம் சம்மந்தப்பட்ட நோய்கள் ஈஸியாக வந்து போகும் மார்ச்சில். ஸோ டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த்து. மேஜராக இல்லை, மைனராக இருக்குது, சின்ன சின்னதாக துருவாக இருக்குது, எல்லாம் இந்த 3 நாள் கதை. சீனியர் சிட்டிசன்ஸ், சனி 5ல் இருக்குது, 4th ஹவுஸில் ராகு, 10th ஹவுஸில் கேது. ரிட்டைர்மெண்ட்லாம் ஆகிட்டீங்க, நல்லபடியாக எனக்கு மந்த்லி இன்கம் வந்துகிட்டே இருக்குன்னா சூப்பர். எதையும் டிஸ்டர்ப் பண்ணிக்காமல் நீங்கள் பாட்டில் போயிட்டே இருங்க. இஃப் யூ ஆர் டிபெண்டிங் சம் ஒன், யாரையும் எதிர்பார்த்து நான் காத்துட்ருக்கேன், சன் உதவி பண்ணுவார், டாக்டர் பண்ணுவாங்க, மற்றவரை நம்பி வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்குது, அப்போ கொஞ்சம் பார்த்து பக்குவமாக இந்த மாதத்தை அணுகுமுறை செய்யணும். பட் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஃபைனான்ஷியலாக இந்த மந்த் உங்களுக்கு சப்போர்ட் உண்டு. ஹெல்த் அண்ட் எமோஷன்ஸுக்கு சப்போர்ட் கிடைக்கும்போது தெரியாது, ஃபைனான்ஷியலாக சப்போர்ட் உண்டு. மொத்தத்தில் விருச்சிகம் குரு மாறுற வரைக்கும் அப்படியே மாதம் 1-2 நமக்கு நல்லது செய்யும், 1-2 ஆவரேஜாக இருக்கும். இந்த மாதம் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்கள் 2 பேர் இருக்காங்க. பதவி, அதிகாரம், முன்னேற்றம், புத்தி, பலம் சூரியன், அதிர்ஷ்டம், சந்தோஷம், ஆதரவு, பாராட்டு சுக்கிரன். இந்த 2 உங்களுக்கு நலம். வாழ்த்துக்கள். தனுசு ராசி 2026 மார்ச் மாதம் மனசில் ஞாபகம் வச்சுங்க. தனுசு ராசி குருவுடைய பார்வை இன்னும் உங்களுக்கு விழுந்துட்டு தான் இருக்குது. உச்சமாகக்கூடிய சுக்கிரனால் நிறைய பிரயோஜனம் இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். 4th ஹவுஸில் வரார் சுக்கிரன், சனி சுக்கிரன் காம்பினேஷன் 4ஆம் இடத்துல, குரு பார்வையும் இன்னும் விழுந்துட்டு இருக்கு. இந்த மாதத்தை ஆக்சுவலாக நீங்கள் பயன்படுத்தலாம். சுக்கிரன் வந்து ஒரு வாகனம் வாங்கணும், இந்த மாதத்தை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா 4ல் சனி, அர்த்தாஷ்டம சனி, வாகனம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நிறைய கெடுக்கும். பட் சுக்கிரன் கூட போகிறார் இப்போ.
ஸோ வாகனம் வாங்கணும் அப்படின்னா திடீர்னு ஒரு வாகனத்தை மாற்ற வைக்கும். புதிய வாகனம், ஒரு வீடு, ஒரு வாடகை வீடு கூட வச்சுங்க. ஓகே, வீடை ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ வீட்டுக்கு தேவையான பொருளை வந்து அதாவது நல்ல நிறைவாக, மனப்பூர்வமாக, திருப்திகரமாக செய்கிறதுக்கு நல்லா இருக்குது. இது வந்து முதல்ல தனுசு கொடுக்குற ஒரு பாசிட்டிவான விஷயம். சூரியன் வந்து மார்ச் 15 இடம் மாறுறாரு. உங்களுக்கு வந்து கும்பத்துலேருந்து மீனத்துக்கு சூரியன் மாறிடுவார். சூரியன் மாறிட்டாருன்னா பதவி அதிகாரத்துக்காக காத்திருந்தவங்கன்னா தனுசு ராசி இந்த முறை அதுக்குண்டான பலன் இருக்குது. ஏன்னா சூரியன் பார்வை 10ல் விழுந்துடும். 10 புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷனில் இருக்குது. குரு பார்வையும் இருக்குது. சூரியனுக்கு ஸ்கொயரில் குரு வரார். அப்போது குரு பார்வை வந்து உங்கள் சார்ட்டில் வந்து இந்த தனுசில் இருக்கிற வரைக்கும் மார்ச் மந்தில் நடக்கிற டிரான்சிஷன் அப்சர்வ் பண்ணும்போது சூரியன் சனியெல்லாம் இருந்ததுன்னா அரசாங்கம் சம்மந்தப்பட்டது, தனியார் எதுவாக இருந்தாலுமே சரி, உங்களுக்கு வந்து பதவி அதிகாரம், ஒரு வேலையில், ஒரு ப்ரொமோஷனில், க்ரோத்துக்கெலாம் சான்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஜாப் அண்ட் கரியரை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச்லாம் வந்து தேடினால் பலன் வரும். சும்மா இருந்தால் பலன் வராது. சனி 4ல் இருக்குது. தேடி விரட்டி அப்படியே வெளியில் ஓடணும். ஸோ நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்களோ, என்ன தேடுறீங்களோ அதற்கு ஒரு பலன் வரும், உறுதியாக வரும். அந்த ஒரு பலன் வந்து மார்ச்சில் இருக்குது தனுஷை பொறுத்த வரைக்கும். ஒரு ப்ரொப்போசல் கொடுக்குறீங்க, ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுறீங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு ஒரு அப்ரூவல் கிடைக்கும். நீங்கள் கொடுக்குற ப்ரொப்போசல் அந்த டீலும் ஓகே ஆகிடும். அந்த மாதிரி இந்த மார்ச்சில் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்ட காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் அப்படியே கொஞ்சம் திரும்பி அடிக்க போகுது லைட்டாக. ஓகே, முயற்சியும் வேணும், பட் முயற்சி இருந்தாலும் கொஞ்சம் லக்குன்னு கொஞ்சம் வேணும். அந்த லக் கொஞ்சம் பக்கம் திரும்புது, வாய்ப்புகள் வருது, நிறைய வாய்ப்புகள் வருது. தேடி செல்லும் இடமெல்லாம் உங்களுக்கு ஒரு வரவேற்பும் ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு தனுசு மார்ச் 2026 நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். ஸோ கொஞ்சம் ஃபேவராக தெரியுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம தனுஷை பொறுத்த வரைக்கும் ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது, இன்கமும் இருக்குது, எக்ஸ்பென்ஸும் இருக்குது, ரெண்டுமே கிட்டத்தட்ட சமம்னு எடுத்துக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் உங்களோட சந்தோஷத்துக்காக நிறைய செலவு பண்ணி என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு மந்தாக தெரியுது. சார் தட்ஸ் ஓகே, அது பரவாயில்ல. ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபேமிலி ஸ்டேட்டஸ், டக்குன்னு திருமண ஏற்பாடு, உடனே வருன்னு செட் ஆகி இமீடியட்டாக கல்யாணத்தை முடிக்கிற மாதிரி ஒரு நேரம். தனுசு இந்த முறை நல்லா இருக்குது. மார்ச்சில் முகூர்த்தம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம், கல்யாணத்தை கட்ட 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 முடிக்கலாம். ஓகே, ரொம்ப வருஷமாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க, சொல்லி பார்த்தீங்க, கெஞ்சி பார்த்தீங்க, புரிய வச்சு ட்ரை பண்ணீங்க, இந்த முறை கன்வின்ஸ் ஆவாங்க. இந்த முறை கன்வின்ஸ் ஆகிற மாதிரி ஒரு நேரம் வந்திருக்கு. தனுசு 2026 மார்ச்சில் ஃபேவராக இருக்குது. நான் அவ்வளோ சீக்கிரம் நிறைய பாசிட்டிவ் கொடுக்கறதில்ல, நிறைய பார்த்து கொடுக்குறேன். இந்த முறை நிறைய விஷயம் உங்களுக்கு சாதகமாக வருது. சுபகிரகங்கள் எப்போல்லாம் வலிமை அடையுதோ அப்போல்லாம் சுப பலன்கள் தானாகவே நடக்கும். ஸோ அதனால் பயன்படுத்திங்க. மாணவர்களுக்கு இந்த முறை என்னென்னா, நீங்கள் எழுதுகிற எக்ஸாம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுறது எல்லாமே வந்து டஃப்பாக தெரியும். பட் உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அடுத்த ஃப்யூச்சரில், அதாவது ஆஃப்டர் 3 months ஆர் ஆஃப்டர் 2 months அந்த ரிசல்ட்ஸ் வந்து ஃபேவராக நடக்கிற டைம் இப்போவே உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகுது. நீங்கள் வேணால் ஃபீல் பண்ணும்போது ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணலாம், பட் ஆனால் நீங்கள் பெஸ்ட்டாகவே பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. ஓகே, நீங்கள் அட்டன் பண்ணும் போது உங்களுக்கு வந்து அது வந்து என்னடா அப்படின்னு தோணலாம், ஆனால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபேவராக வரக்கூடியதாக இருக்குது. அதை தான் நான் பார்க்குறேன். அதுவும் பாசிட்டிவாக தெரியுது. மாணவர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஆல் தி பெஸ்ட். ரொம்ப நான் வாழ்த்துறேன். பெண்கள் இல்லத்தரசிகள், ஒன்று உங்கள் தேவை பூர்த்தி ஆகும் இந்த மாதம் மார்ச் 2026. ஒன்று உங்கள் தேவை என்ன, உங்களுக்கு ஆபரணமா, இல்லை உங்களுக்கு ஃபோனா, இல்லை உங்களுக்கு ட்ரெஸ்ஸாக, உங்களுக்கு ஏதோ ஒன்று தேவை இருக்கும். உங்கள் தேவை பூர்த்தி ஆகும். இல்லை உங்கள் வீட்டு தேவை பூர்த்தி ஆகும். வீட்டு தேவை ரொம்ப நாளாக வீட்டுக்கு இதை கேட்டுட்ருக்கேன், இது எதிர்பார்த்துட்ருக்கேன், அது நடக்கும், இது நடக்கும், ஏதோ ஒன்று 2ல் பூர்த்தி ஆகுது. அந்த மாதிரி ஒரு ஃபேவரான விஷயமாக நான் பார்க்குறேன். ஸோ மார்ச் 2026 உங்கள் மனம், உங்களுடைய தேவை, உங்களுடைய ஆசை, உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய எண்ணம், அதுக்கு தேவையான ஆதரவு எல்லாம் கிடைத்து மனதை அப்படியே ஒரு முழுமை அடையக்கூடிய ஒரு மாதமாக நான் வந்து உங்களுக்கு பார்க்குறேன். ரொம்ப ஃபேவராக நான் பார்க்குறேன். அடுத்தது நம்ம பார்க்குறது ஆரோக்கியம், ஹெல்த்து. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இந்த அர்த்தாசிரம சில நிறைய பேர் கொடுத்துருக்கு. நிறைய பேருக்கு மூட்டு பிரச்சனை, கால் பிரச்சனை, கால் பாதங்களில் பிரச்சனை, வயிறு பிரச்சனை, ஜீரண மண்டல பிரச்சனை, இடுப்பு பகுதிகள். ஸோ இதெல்லாம் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மார்ச் 2026 இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிவர்த்தியும் கொடுக்குது. சுக்கிரன் வராரு.
அவர் சனி கூட நெருங்கி போகிறார். நெருங்கி போகும்போது என்ன ஆகும்னா, சனினா ஒரு கருப்பு, ஒரு இருட்டு, ஒரு அழுக்கு, ஒரு நோய் அப்படின்னு சொன்னால், சுக்கிரனா ஒரு வெளிச்சம், அதுக்கு ஒரு நிவர்த்தி, அதுக்கு ஒரு மாற்று மருந்து, ஒரு எனர்ஜி, ஒரு பாசிட்டிவிட்டி. சனி உங்களை வந்து ஒரு 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 அடி அடித்து காயப்படுத்திருக்கு அப்படின்னா, சுக்கிரன் அதுக்கு மருந்து போடுதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு எனர்ஜி கிடைக்குது. சுக்கிரன் இத்தனைக்கும் உங்களுக்கு ரோகாதிபதி, நோய் கொடுக்குறவர் தான். ஆனால் நோயை நிவர்த்தி பண்ணுறவங்க தான். நோய் கொடுக்குற இடத்துல நோயை நிவர்த்தி பண்ண முடியும். புரியுதா உங்களுக்கு? தனுசு சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் 2026 கண்டிப்பாக உங்களுக்கு பெட்டராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியலாக பெட்டராக இருக்குது. அன்பு, ஆதரவு, உங்களுடைய மகன், மகள், அவங்களுடைய ஒரு அன்பு, அவங்க கூட பேசுகிறதுனால, அவங்க ஏதாவது உங்களுக்காக ஒரு பிளான் பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நல்லா இருக்குது. மொத்தத்தில் தனுசு ராசி 2026 மார்ச் மாதம் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்ச் ஏப்ரல் உங்களுக்கு கண்டிப்பாக பெட்டராக இருக்கும். நான் வந்து அட்வான்ஸாகவே சொல்லிடுறேன் ஏப்ரல்லையும். ஏன்னா உங்களுக்கு வந்து அடுத்து குரு வந்து 8ஆம் இடத்துக்கு மூவ் பண்ணி உச்சம் அடைய போகிறார் வெகு விரைவில், இன்னும் 2-3 மாதத்தில். பட் மார்ச்சில் அவருடைய பார்வை ஒரு பக்கம், உச்சமாகிற சுக்கிரன் ஒரு பக்கம், சனியோட சேர்ற சுக்கிரன் ஒரு பக்கம், சூரியன் 4ல் ஸ்கொயரில் ஒரு பக்கம், அது அப்புறம் 5th ஹவுஸ்லேயும் வரக்கூடியது ரொம்ப நல்ல ஸ்டேட்டஸை காமிக்குது. தனுசு சார்ஜ் எடுத்துக்கலாம். எந்த சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலுமே முயற்சியை இன்னும் தீவிரப்படுத்தலாம், இன்னும் அதிகரிக்கலாம். அதுக்கு ஒரு பலன் வரும், நெருங்கும். வாழ்த்துக்கள். மகரம் 2026 மார்ச். மகர ராசி சனியுடைய ராசி. மகர லக்னம் சனியுடைய லக்னம். மகரத்துக்கு அதிபதி சனி. ஏன் இத்தனை முறை சொல்கிறேன்? சனிக்கு நண்பர்கள் யார்? சனி ஆதரிக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன், புதன். இந்த மாதம் மார்ச் மாதம் 2026 மகரம் சுக்கிரன் உச்சமடைய போகிறார். முழுமையான யோகக்காரகன் சுக்கிரன் வந்து மகரத்துக்கும் கும்பத்துக்கும் முழுமையான யோகக்காரகன். 3ஆம் இடத்துல சுக்கிரன். 3ஆம் இடம் உங்களுடைய இந்த 3ஆம் இடத்தை பற்றி நான் நிறைய விஷயம் சொல்ல, நிறைய பேர் இந்த 3 வந்து பெருசாக ஹைலைட் பண்ணி பேசுறது இல்லை. 3ஆம் இடம் ஒரு மனிதனுடைய தைரியம். 3ஆம் இடம் ஒரு மனிதனுடைய சகோதரனுடைய ஆதரவு. ஒரு சகோதரனுடைய ஆதரவு இல்லாமல் நம்ம வந்து நிறைய விஷயத்தை சாதிக்க முடியாது. ஒரு சகோதரனுடைய ஆதரவு. 3ஆம் இடம் அக்கம் பக்கம் மக்களுடைய தொடர்பு, நெட்வொர்க்கிங், மார்க்கெட்டிங் அண்ட் நெட்வொர்க்கிங். 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷனுக்கு வந்து ரொம்ப இன்னும் முக்கியமான இடம். 3ஆம் இடம் அப்படிங்கிறது முன்னேற்றத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியது. தைரியம். ஒரு மனிதனுக்கு when there is a will there is a victory வாங்க. அந்த மாதிரி ஒரு தைரியம், ஒரு 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 தில், ஒரு அசாத்திய துணிச்சல். பார்த்துக்கலாம், ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஒன்று ட்ரை பண்ணுவோம், வின்னானா மற்றவங்களை கைட் பண்ணுவோம், ஃபெயில் ஆகிட்டோம்னா மற்றவங்கள நம்ம வந்து அட்வைஸ் கொடுத்து அவங்கள பாதுகாப்போம். அந்த மாதிரி ஒரு 3ஆம் இடம். அந்த இடத்துல சுக்கிரன் வரார். அப்போ சுக்கிரன் வந்து அதிர்ஷ்டக்காரகன். சனி வந்து உங்களுடைய ராசிநாதன். ராசிநாதனும் உங்களுக்கு யோக காரணம், அதிர்ஷ்டக்காரனும். ஏன்னா சுக்கிரன் வந்து லார்ட் ஆஃப் 5 உங்களுக்கு. அது மட்டும் ஒரு லார்ட் ஆஃப் 10. தொழில், கர்மா, யோகம் எல்லாத்தையும் கொண்டு வர்றார். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் லைஃப்பில், ஜாபில், கரியரில், பிஸ்னஸில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பொருள் நிறைந்த மாதமாக வருது. பொருள் நிறைந்த மாதம். அதுவும் நீங்கள் முயற்சி பண்ணி வரல, நீங்கள் போகிற எஃபர்ட்டுக்கு வரல, நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு விஷயம் நடக்கல, மற்றவங்க ரெக்கமெண்ட் பண்ணி நடக்குது. யாரோ உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த விதத்தில் இவரை போய் பாரு, உனக்கு வேலை முடியும், டீல் முடியும். யாரோ உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. உங்களுக்காக யாரோ ஒருத்தர் வந்து வேலை பார்க்குறாங்க, அவங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு ரிசல்ட்டை. ஸோ பிஹாஃப் ஆஃப் யூ someone is working for you. இந்த மார்ச் 2026 மகரத்துக்கு அவர்களுக்காக யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல பேசி ஏதோ ஒரு விஷயத்தை முடித்து அவங்களுக்கு பணமாவோ பொருளாவோ வேலையாவோ அந்த வாய்ப்பாவோ கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் மார்ச் 2026 மகரம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பலன். சூப்பரில் எல்லா ராசியும் கிடைக்காது, மகரமுக்கு மட்டும் இந்த மாதம் அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல். ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் நிறைய வருது. மகரம் 2026 மார்ச். ஸோ ஜாபில், ஃபினான்ஸில் எக்ஸ்பெக்டட் மணி, எக்ஸ்பெக்டட் இன்கம். ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் 2ல் ராகு இருக்குது, எதுக்கும் குடும்பம் ஒத்து போல. 8ல் கேது இருக்குது, நம்ம ஓகேனா அந்த பக்கம் ஓகே இல்லை, இந்த மாதிரிலாம் ஸ்டேட்டஸ்லாம் இருக்குது, ஒத்துக்கிறேன். 6ல் குரு பலனும் இல்லை, அதையும் ஒத்துக்கலாம். அப்போ சுக்கிரன் என்ன தான் மெசேஜ் கொடுக்குது? சரி, கல்யாணன்றது வாழ்க்கையில் ஒரு விஷயம் இருக்குது, திருமணமான வாழ்க்கை என்பது ஒன்று இருக்குது, அதில் சில பலது ப்ளஸ் மைனஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ அங்கே அதை பற்றி கவலை இல்லை. சுக்கிரன் கொடுக்குற ஸ்டேட்டஸ் என்ன? எனக்கு பிடிச்ச மாதிரி நான் வாழ்கிறேன். சில பேர் சிங்கிளாக இருக்கிறதே ஹாப்பியாக இருக்குன்றாங்களா, அந்த ஸ்டேட்டஸை சூப்பராக டிக் அடிச்சிருவாங்க. சிங்கிளாக இருக்கிறதே ஒரு ஹாப்பியான லைஃப், எனக்கு அதுவே நிம்மதியாக இருக்குடா சாமி, என்னை விட்டுருங்க. அதுக்கப்புறம் சனி சுக்கிரன் காம்பினேஷனில் எனக்கு பிடிச்ச உயிரோடு நான் வாழ்க்கையை நடத்துகிறேன்,
எனக்கு பிடிச்ச நபரோடு நான் வந்து ஒரு பயணம் செய்கிறேன். எனக்கு பிடிச்ச நண்பரோடு நான் வந்து இந்த மாதத்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக என் வாழ்க்கையை நான் கடக்கிறேன். அது வந்து சில பேருக்கு வந்து ஆண் நண்பர்கள் மூலிமா, சில பேருக்கு ஆண் பெண் நல்ல உறவு, நல்ல ரிலேஷன்ஷிப் மூலிமா அந்த ஒரு பயணம், அது ஒரு ஒரு எக்ஸைட்மெண்ட், அது ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு எக்ஸைட்மெண்ட். அந்த மாதிரி இந்த மார்ச் 2026 தெரியுது. ஸோ மார்ச் மாதம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் யார்ட்டையும் எதையும் சொல்லி புரிய வைக்க முடியல. பட் எங்கள் லைஃப்பை நாங்கள் முடிவு பண்ணுறோன்ற ஒரு துணிச்சலை அது கொடுக்குது. மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச்சில் ஏகப்பட்ட திட்டம், ஏகப்பட்ட கனவு, ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. ஃப்யூச்சர் அப்படி இருக்குமா, ஃப்யூச்சர் எப்படி இருக்குமா, ஃப்யூச்சர் எப்படி பிளான் பண்ணுறதா, அப்படி பிளான் பண்ணுறதா, இந்த காலேஜா அந்த காலேஜ், ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு குழப்பி ஒரு மாதிரி செய்யும். பட் மார்ச் 2026 அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு காலேஜை டிக் அடிக்கிறீங்க, நீங்கள் ஒரு கோர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறீங்க, அதுக்கு தேவை ஃபஸ்ட்டு சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட். ஒன்று பேங்க் கொடுக்கணும், இல்லை வீட்டில் பேரண்ட்ஸ் கொடுக்கணும். 2 பக்கம் உங்களுக்கு டிக் தான். மார்ச்சில் சுக்கிரன் உச்சம் சனியோட. பேங்க்கில் அப்ரோச் பண்ணால் எஜுகேஷன் லோன், பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னால் அவங்க உங்களுக்கு சொல்லலை, நோ, அவங்க எஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் விருப்பம், உன்னோட எதிர்காலத்தை நீ தேர்வு செய்கிறதுக்கு உன்னோட விருப்பம் நான் ஆதரிக்கிறேன், நீ பெஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணி காமி, அவ்வளோதான். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பர் ஸ்கோர் மந்த் இது. பெண்கள் இல்லத்தரசிகள் மகர ராசி, மார்ச் மாதம் 2026 தேவையான பணம் வருது. எங்கேயோ ரெடியாக கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நான் இப்போ இது ஃபெப்ரவரியே உங்களுக்கு அப்ரூவ் ஆக நீ புரிஞ்சுப்பீங்க. மார்ச் மாதம் பணத்தேவை உங்களுக்கு இருக்குது, அந்த பணம் உங்களுக்கு கிடைக்குது, தேவையான இடத்துல பணம் கிடைக்குது. ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு இடம் மாற்றுறதுக்கும் திட்டம் போடுற ஐடியா இருந்ததுன்னா அதுக்கும் வாய்ப்புகளை உருவாக்குது. 2வது விஷயம், சகோதரிகள் மூலியமான அன்பு, ஆதரவு, அவங்களுடைய சப்போர்ட், அவங்ககிட்ட கிடைக்கக்கூடிய ஒரு அட்வைஸ் எல்லாம் பாசிட்டிவாக கிடைக்குது. 3வது விஷயம், மார்ச் 2026 உங்களுக்கு இந்த 3 விஷயங்கள் பெண்கள் குறிப்பாக. 4வது விஷயம், உங்களுக்கு ஒரு புதிய உற்சாகமான ஒரு தைரியம் வரும். நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கு மேலே இவங்களெல்லாம் நம்ம வந்து கெஞ்ச தேவையில்லை, நம்ம பார்த்துக்கலான்ற ஒரு தைரியம் வரும். இது 4வது விஷயம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நான் மகரத்துக்கு பார்க்குறேன். 2026 மார்ச் மணி, ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட் கிடைக்குது, மக்களுடைய ஆதரவு. அதுக்கு அடுத்தது இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த், ஆரோக்கிய ஸ்தானத்தில் சின்ன தொல்லை பண்ணும். நிறைய பேருக்கு இந்த கழுத்துலேருந்து வயிறு வரைக்கும், அடி வயிறு வரைக்கும் ஏதோ சின்ன பிரச்சனை. அப்படி சில பேருக்கு புளியப்போ பிரச்சனை, சில பேருக்கு ஜீரணமண்டல பிரச்சனை, சில பேருக்கு வயிற்றில் பிரச்சனை, சில பேருக்கு குடலில் பிரச்சனை, சில பேருக்கு லங்ஸில் மூச்சு பிரச்சனை. இப்படி ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கு. கொஞ்சம் உங்கள் சாப்பாடு, உங்களுடைய தூக்கம், உங்களுடைய ஒர்க் அவுட், யோகா கொஞ்சம் செக் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். மோசமானாலும் கூட கொஞ்சம் பெட்டராக வச்சுங்க. சீனியர் சிட்டிசன்ஸ், மார்ச் 2026 மகர ராசி சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும், என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மன நிம்மதியான, நாங்கள் திட்டமிட்டபடி எங்களுக்கு திட்டத்துக்கு ஏற்ப கொடுத்த பணம் திருப்பி வரணும், கொடுக்கல் வாங்கல் சரியாகணும், பசங்களுக்கு பாகப்பிரிவினையை சரியாக பண்ணணும், எல்லாத்தையும் நம்ம வந்து கன்சாலிடேட் பண்ணி செட்டில் பண்ணி விடணும், இதெல்லாம் நடக்கும். மார்ச் ஆஸ் பர் யுவர் பிளான் நீங்கள் வந்து அழகாக கொண்டு போகலாம். மொத்தத்தில் மகரம் மார்ச் மாதம் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஃபைனான்ஷியல் மட்டும் இல்லை, நான் சொல்கிறது ஒரு கரேஜ் அண்ட் கான்ஃபிடென்ஸ் வரும். லைஃப்பில் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு துணிச்சல் வரும். பெஸ்ட் விஷஸ். கும்பராசி 2026 மார்ச் மாதம் கும்பராசி. கும்பம் ரொம்ப நாளாக வந்து இந்த பாதசனி ஒன்று போயிட்டுருக்கு, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நிறைய சரியில்லை, நிறைய துன்பம். பட் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான விஷயம், நல்ல விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கும்பம் ஏதோ காதில் கேட்கறதுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நல்லது கேட்குற மாதிரி தெரியும். சுக்கிரன் வந்து உச்சம். ஓகே, இந்த உச்சம் வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு எக்ஸாக்டாக தெரிஞ்சுங்க. கும்பம் உங்களுடைய ராசியாக இருந்து 2nd ஹவுஸில் கரெக்டாக சுக்கிரன் 2nd மார்ச்லேயே ஷிஃப்ட் ஆகிடுறாரு உச்சம். உங்கள் ராசிநாதன் யார்? சனி. அந்த சனி எக்ஸாக்டாக 2nd ஹவுஸில் சுக்கிரனோட கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், ஒன்றாவே இருக்கும். சனியும் அங்கே தான் இருக்கும், சுக்கிரன் உச்சம் அடைஞ்சு அங்கே தான் இருக்கும். ஸோ உங்கள் ராசிநாதன் சனி உங்களுக்கு மன ரீதியாக, உடல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பல பிரச்சனைகள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த சுக்கிரனால் என்னங்க நடக்கும், என்ன சேஞ்ச் வந்துட போகுது சுக்கிரனால் நான் சொல்கிறேன் கேட்டுங்க. சுக்கிரன் வந்து ஒரு லைட்டு, ஒளி கிரகங்களில் சூரியன், சந்திரன், சுக்கிரன்
இல்லை சுக்கிரனுக்கு வந்து பவர் அதிகம். ஏன்னா ஒரு 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 ஸ்பாட்டில் ஒரு ஸ்பார்க்கில் ஒரு கெட்டதை அழிக்க முடியும், உடனே நிவர்த்தி பண்ண முடியும்னா சுக்கிரன் ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. அது மாதிரி இந்த சுக்கிரன் உச்சமடைகிற இந்த மாதம் மார்ச்சில் சனியோடு சேரும்போது, சனிக்கு பக்கத்துலேயே இந்த சுக்கிரன் நெருங்கும் போது அதுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி எல்லாத்தையும் கட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ கும்பம் செகண்ட் ஹவுஸ். செகண்ட் ஹவுஸ்னால் என்ன? ஃபேமிலி, உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய ஆசை, உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் எல்லா லிஸ்ட்டும் போட்டிங்கன்னா இந்த சுக்கிரன் நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுக்குற மாதிரி ஒரு இடத்துக்கு வரார். குருவுடைய பார்வை ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி அங்கே வந்து உங்களுக்கு கும்பத்து மேலே தான் இருக்குது. ஒரு சுவருடைய பார்வை கும்பத்து மேலே இருக்குது, மற்றொரு சுவர் சனியோட இணைஞ்சு ஒரு நல்ல பலனை கொடுக்குற நல்ல டைமில் இருக்காது. ஸோ மார்ச் 2026 கேட்ட இடத்துல பணமும், கேட்ட இடத்துல வேலையும், கேட்ட தொழிலும் வருமானமும், ஒரு ப்ரொப்போசல்ஸை உங்களுக்கு அப்ரூவ் பண்ணுறதுலையும் சரி, ஒரு ஃபேமிலியில் உள்ள குழப்பத்தை நிவர்த்தி செய்கிறதுலையும் சரி, சண்டை சச்சரவுகள் சரியாகிறதுலையும் சரி, ஒரு நிம்மதியான வாழ்க்கை கொஞ்சமாவது கிடைக்காதான்னு ஏங்கின உங்களுக்கு மார்ச் 2026 ஒரு எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் அப்படிங்கிறத நிச்சயமாக கொடுக்க போகிறாங்க. மினிமமாவது ஒன்று கொடுத்துருவாங்க. ஒருவேளை தசாபுக்தியே சரியில்லைனா கூட ஒரு மினிமம் ஏதோ ஒரு சேஞ்சஸை இந்த கிரகங்கள் கொடுக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு எடுத்திங்கன்னா கேட்ட இடத்துல வேலையும், கேட்ட அளவுக்கு ஒரு ப்ரொமோஷனும், கேட்ட இடத்துல ஒரு உதவியும், பொருளாதாரம் உதவி, இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கக்கூடிய குழப்பம், ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு சச்சரவு, ஒரு பிரிவு, ஒரு மனக்கசவு, வருத்தம், அதுவும் நிவர்த்தி ஆகிற ஒரு நேரமாக நான் பார்க்குறேன். அடுத்தது உங்களுக்கு ஏதோ ஆசைகள்லாம் பலதெல்லாம் இருந்து உடல் நோய்கள் வந்து பலவிதமான வருத்தங்களை கொடுத்து அதனால் இதை செய்ய முடியல, அதை செய்ய முடியல, ஒரு நிம்மதியே இல்லை அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் கண்டிப்பாக தெரியும். அந்த சேஞ்சஸ் வந்து உங்களை பாசிட்டிவாக மோட்டிவேட்டும் பண்ணும். இது கும்பத்துக்கு ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள். மாணவர்களுக்கு உற்சாகம் கண்டிப்பாக வரும். பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் சில பேர் ஹரியர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு கான்சன்ட்ரேஷன், ஒரு ஃபோக்கஸ், அவங்களோட நாலேஜ், அவங்களோட க்ரோத், இது எல்லாத்துக்குமே இந்த பலன்கள் மார்ச் 2026 ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெட்டராக நான் பார்க்குறேன். ஸோ ஆல்மோஸ்ட் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் இந்த கும்பத்துக்கு இந்த சுக்கரனால் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதம் தான் மார்ச் 2026. குறிப்பாக பெண்கள், இல்லத்தரசிகள் பலவிதமான உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலேருந்து, பலவிதமான மன உளைச்சல்லேருந்து, பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள்லாம் சந்தித்து ஒரு மாதிரி ஒரு நெருக்கடிகளோட ஒர்க் ப்ரெஷர், அந்த ப்ரெஷர், இந்த ப்ரெஷர், இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி ஆகிறது மாதிரி இந்த மார்ச் 2026 பல பேருடைய ஆதரவு, குடும்ப உறுப்பினருடைய ஆதரவு, எல்லாருடைய ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், மற்றவங்களுடைய பாராட்டு, ஓகே நம்ம செஞ்சதுக்கு யாரும் நம்மளை வேல்யூ பண்ணலன்னு நினச்சோம், நம்மளை நிறைய பேர் வேல்யூ பண்ணுறாங்க, நம்மளோட ஸ்ட்ரென்த்து தெரியுது, நம்மளுடைய ஒர்க்கை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிய வரும். அதுவும் நல்ல பலன் தான். அண்டு ஃபைனான்ஷியலாக நிறைய நீட்ஸ் இருக்குது, நிறைய கடன் இருக்குது, நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, கொடுத்த பணம் வரல, இன்னும் ஃபைனான்ஷியலாக நிறைய எதிர்பார்த்துட்ருக்கோம், நடக்குமா, இதெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன் தான் இப்பொழுது. ஸோ கும்பம் மார்ச் 2026 உங்களுக்கு நிறைய விஷயங்களை மாற்றத்தை தரும். ஆரோக்கிய பிரச்சனைலேருந்து நிவர்த்தி கொடுக்கும். என்னென்ன ஹெல்த் இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்க எல்லாம் ரிசால்வ் பண்ணுறது, நல்ல மருத்துவம், நல்ல மருத்துவரை சந்திக்கிற வாய்ப்பு, உற்சாகம் அடையக்கூடிய காலமாக மாறும். சீனியர் சிட்டிசன்ஸ் மட்டும் ஃபைனான்ஷியலாக நல்லா இருக்குது, பட் ரிஸ்க் எதுவும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட், வெரி வெரி சேஃப்னு நான் சொல்கிறேன். மொத்தத்தில் கும்பம் மார்ச் 2026 ஏழரை சனி முடியல, இன்னும் அந்த சனி செகண்ட் ஹவுஸ் வந்து ஷிஃப்ட் ஆகலை, இன்னும் குரு மாறல, இன்னும் ராகுக்கு எது மாறல. ஆனால் ஒரு கிரகம், இத்தனை நெருக்கடி, இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த ஒரு கிரகமான சுக்கிரன் உங்களை ஒரு கைப்பிடிச்சு உங்களை காப்பாற்றி கொண்டு போக போகிறார் மார்ச் மந்த். வாழ்த்துக்கள். மீன ராசி, ராசிகளே கடைசி ராசி, ஜென்ம சனி இருக்கிற ராசி. மீனத்துக்கு அதிபதி குரு ஒரு சுபர், இன்னொரு சுபர் உள்ள வரார், அவர் தான் சுக்கிரன். மார்ச் 2026 மீனத்துக்கு சுக்கிரன் உச்சம் அடையும். சுக்கிரன் எப்பெல்லாம் உச்சம் அடையுதோ அதோட முழு சக்தியை காமிக்கும், பிரவேசிக்கும். இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வரார், ஒரு பெண்ணோ ஆணோ, அவங்களுக்கு பயங்கரமான ஒரு எனர்ஜி லெவல் இருக்குது, அந்த ஹாப்பினஸ் இருக்குது, ஒரு விஷயத்தை மாற்றக்கூடிய சக்தி இருக்குது. அப்படிப்பட்டவர் உங்கள் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் யாருமே வந்து டல்லாக வீக்காலாம் இருக்க முடியாது. கரெக்டாக சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், ஏன்னா நல்லா சாப்பிடக்கூடிய ஆள், எல்லோரும் டான் ரெடி ஆகிடணும், ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பிளான் போட்டு ஷெடியூல் பண்ணி வச்சுருக்காரு.
வெளியே போனால் அதுக்கேற்ற வெஹிக்கிள் ரெடியாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நபரை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுதான் சுக்கிரன். சுக்கிரன் உள்ளே வராருன்னு சொன்னால் மீனம் இனிமேல் டல்லாக இருக்க முடியாது, இனிமேல் தூங்க முடியாது, சோம்பேறித்தனமாக இருக்க முடியாது, இனிமேல் பொறுமையாக இருக்க முடியாது, வேகம் எடுக்கும், ஃபோர்ஸ் பண்ணும். ஒரு விஷயம் வந்து சில பேர் வந்து ரெக்வஸ்ட் மோட்லேயே நம்மளை ஏதாவது அப்ரோச் பண்ணி கேட்பாங்க. இது கொஞ்சம் பண்ண முடியுமா, அது கொஞ்சம் பண்ண முடியுமா, இது கொஞ்சம் கொடுக்க முடியுமா, இது கிடைக்குமா, இது தருவீங்களா? பட் ஃபோர்ஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்? நீ பண்ணி தான் ஆகணும், எனக்காக நீ பண்ண மாட்டியா? ஒரு உரிமை குரல் மாதிரி இது. அதுதான் வந்து இந்த மார்ச் மாதம் 2026 சுக்கிரன் தரக்கூடிய ஒரு 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 பஞ்ச். அது உங்களை ஒரு புஷ் பண்ணும், ஒரு புஷ் பண்ணுது உங்களை. அந்த மாதிரி ஒரு டைமாக தெரியுது. இப்போ ஜாப் அண்ட் கரியர் அண்ட் ப்ரொஃபஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சுக்கிரன் வந்து பணம் ஆர்வம் உடைய ஒரு கிரகம். எப்பவுமே பணம் இல்லாமல் அது இருக்காது. உச்சம்னா சும்மாவா? செலவு அவ்வளோ இருக்குன்னா அதுக்கேற்ற இன்கம் வேணும். அப்போது ஏதோ ஒன்று வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி, இப்போ ஏதோ ஒன்று நடந்துகிட்ருக்கு, ஒரு வேலை நடந்துகிட்ருக்கு, அதில் திருப்தியில் வேறு ஒன்று ட்ரை பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று அக்செப்ட் பண்ண ரெடி ஆகிடும், மைண்ட் செட் ரெடி ஆகிடும். அக்செப்ட் பண்ணிக்குவோம், வாட் எவர் கம்ஸ் அக்செப்ட் பண்ணிக்குவோம், மூவ் பண்ணலாம். இதுதான் ஜாப் ரிலேட்டட் நடக்கக்கூடிய ஸ்டேட்டஸ். அதே மாதிரி இன்கம், சுக்கிரன் வராருன்னு சொன்னால் இன்கம் வருதுன்னு அர்த்தம். சுக்கிரன் எங்கே இருக்காரோ அங்கே வந்து வருமானம் வரும், அங்கே பணம் வரும், அங்கே அதிர்ஷ்டம் வரும், அங்கே நகை வரும், அங்கே பொருள் வரும், அங்கே வாய்ப்பு தேடி வரும். நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த நாட்டில் உலகம் ஃபுல்லாக கடன் வாங்கியாவது எல்லாரும் வந்து கம்ஃபர்டபுளாக வாழ்கிறாங்க. ஏன்? எல்லாருக்கும் நிறைய ஆர்வமும் ஆசையும் இருக்குது. ஆனால் பணம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் பணம் வந்து ஏதோ ரூபத்தில் வரும். அந்த ரூபம் என்ன? கடனாக கொடுப்பாங்க, அப்புறம் பேங்க்குக்கு ரீபேமெண்ட் பண்ணணும், அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட முடியும், அதுக்கு நம்ம உழைப்போம். ஸோ முதலே நம்ம எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதை உழைச்சி அதை சரி கட்டுவோம். அது மாதிரி தான் அந்த சுக்கிரனுடைய கேரக்டரும். அவர் உள்ளே வராருன்னு சொன்னோம்னா தேவையெல்லாம் பூர்த்தி பண்ணுவார். பூர்த்தி பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடனை உருவாக்குவார். ஏன்னா ஒரு லாட் ஆஃப் 8 கூடிய சுமையும் கொடுப்பார். ஸோ சுமையும் நல்ல சுமை தான், சுகமான சுமைகள் மாதிரி. அப்படி தான் இந்த மீனத்துக்கு இப்போ வரப்போகிறார். ஸோ அதனால் தயாராக இருங்க. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தோம்னா, சனி வந்து பலவிதமான மன உளைச்சலோடு அந்த வாழ்க்கையை தரத்தை அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போகிறாருன்னு சொன்னோம்னா, சுக்கிரன் வந்த உடனே அந்த எல்லா பிரச்சனைக்குமே வந்து ஒரு சொல்யூஷனை கொண்டு வர்றாரு. ஓகே, யாரால குறை, அப்படி யாரால குற்றம், யாரால குறைன்னு பார்த்த அந்த கண்கள் இனிமேல் யாரால பிரச்சனை தீருன்று பார்க்குற அளவுக்கு இந்த சுக்கிரன் மாற்றத்தை கொடுக்கும். இதுவே ஒரு பெரிய ப்ளஸ். பட் இருந்தாலும் 12ஆம் இடத்துல புதன், அந்த 12ஆம் இடத்துல செவ்வாய், அந்த 12ஆம் இடத்துல வந்து ராகு, இதெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது. ஸோ 100% மீனத்துக்கு எல்லாமே சூப்பர்னு சொல்லலாம் கூட, அட்லீஸ்ட் 50-60% எதிர்பார்ப்பெல்லாம் நிவர்த்தி செஞ்சு கொடுக்கும். அந்தளவுக்கு இது ஃபேவராக இருக்குது. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய இந்த தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ஸை ஒதுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ப்ரிப்பரேஷனும் ப்ராக்டிஸும் அதிகம் பண்ணிங்கன்னா சூப்பர் ரிசல்ட் வரும். ஏன்னா சுக்கிரன் வரதுனால என்ன, எனர்ஜி வந்துடும், சப்போர்ட் வந்துடும். இப்போ அம்மா என்ன சொல்லுவாங்க, உனக்கு என்ன 4 மணிக்கு எந்திரிக்கணுமா, நான் எழுப்புறேன். உனக்கு என்ன காஃபி வேணுமா, பண்ணித்தரேன். பால் வேணுமா, பண்ணித்தரேன். உனக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் வேணுமா, பண்ணித்தரேன். இது உங்கள் அம்மா சைடில். இது ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு சப்போர்ட். உங்கள் ஃபாதர் என்ன பண்ணுவார், நீ என்ன வேணால் பண்ணு, நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன். உனக்கு மோட்டிவேஷன் வேணுமா, இல்லை உனக்கு வேறு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணுமா, உன்னை ட்ராப் பண்ணணுமா, எல்லாமே நான் பண்ணுறேன். இந்த பக்கம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம், உனக்கு ஏதாவது ஷேர் பண்ணணுமா, உனக்கு ஏதாவது பேப்பர்ஸ் டவுட்ஸ் இருக்கா, புக்ஸ் வேணுமா, அது வேணுமா, ஷேர் பண்ணணுமா, இந்த பக்கம் வேறு உங்களுக்கு உங்களுடைய ரிலேஷன்ஸ் இருக்காங்க, கசின் இருக்காங்க, என்ன வேணால் சப்போர்ட். அதுதான் சுக்கிரன் கொடுக்கும். பட் படிக்கிறது நீங்களாக தான் இருக்கணும். அந்த படிக்கிறதுக்கு உங்களுக்கு குரு நல்லா இருக்குது, ஏன்னா இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் புதன் 12th ஹவுஸில் ப்ராக்டிஸ் இன்னும் அதிகரிக்கணும். எல்லாரும் உதவி செய்வது முக்கியம் இல்லை, அதை நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதை கரெக்டாக பயன்படுத்த கற்றுக்கணும். அந்த இடத்துல கோட்டை விட்டுறாதீங்க. கரெக்டாக பிளான் பண்ணுங்கள், சக்ஸஸ் வரும். பெண்கள் இல்லத்தரசிகள் மீனம், பல நாட்களுடைய மன உளைச்சல்லேருந்து இந்த ஒரு வருஷத்தில் எப்படி இருந்த இந்த வருஷம் அப்படின்னு கேட்டால், இந்த வருஷமாக இது அப்படின்னு சில பேர் புலம்புவாங்க. பட் ஆனால் அந்த ஒரு சூழ்நிலையும் பரவாயில்ல, ஒரு 2 மாதம் நல்லா இருந்தேன், ஒரு மாதம் ரொம்ப நல்லா இருந்தேன், ஹாப்பியாக இருந்தேன், எல்லாமே மாறின மாதிரி இருந்தது. அதுதான் மார்ச் 2026 வராரு சுக்கிரன். இப்போ பெண்களுடைய மனநிலை என்னென்னா, எதிர்பார்ப்பும் அதிகரிக்கும், அதுக்கேற்ற தேவையும் கொஞ்சமாவது பூர்த்தி ஆகும். அந்த மாதிரி ஒரு மனநிலையை உண்டு செய்யக்கூடிய ஒரு சுக்கிரனாக இருக்கார். ப்ளஸ் மற்ற பிளானட்டரி காம்பினேஷனும் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா இந்த பர்டிகுலர் இந்த ஒரு பிளானட்டை பற்றி அதிகம் பேசுகிறா, நீங்கள் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். ஆஸ் பர் அஸ்ட்ராலஜி ரூல் என்னென்னா, எது உச்சமடையுதோ, எது வலிமை அடையுதோ அதுதான் டாமினேட் பண்ணும். மற்ற கோள்களை அவங்க சொல்கிறத கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழு இருக்குது, அந்த குழுவுக்கு ஒரு தலைவரை ஃபிக்ஸ் பண்ணுறோம், அந்த தலைவருக்கு வந்து பொறுப்பை கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் அவர் சொல்கிற சட்டத்திட்டங்கள்லாம் நம்ம உட்பட்டு தானே ஆகும். அது மாதிரி தான் அஸ்ட்ராலஜி ரூலும். ஒரு டிரான்சிஷன் நடக்கும்போது எது முழுமையான சக்தியோடு இருக்கோ அது சொல்கிறத மற்றெல்லாம் கட்டுப்பாடோடு கேட்க ஆரம்பிங்க. அப்போ தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க
எல்லா கிரகத்துக்கும் ஒரு நாள் வரும், சனிக்கும் ஒரு நாள் வரும், குருவுக்கு ஒரு நாள் வரும், சுக்கிரனுக்கும் ஒரு நாள் வரும், புதனுக்கும் ஒரு நாள் வரும். இதுதான் அஸ்ட்ராலஜியோட சைக்கிள். லைஃப் இஸ் அ சைக்கிள் அப்படின்னு சொல்கிறத இதை நீங்கள் ஈஸியாக கம்பேர் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஸோ பெண்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஆரோக்கியம். ஜென்ம சனி என்ன ஆரோக்கிய பிரச்சனை கொடுத்தாலுமே அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு ஆற்றலும் உங்கள் கூடயே இருக்குது. இந்த மாதம் சமாளிச்சிருவீங்க, பயப்பட தேவையில்லை, நோயிலேருந்து விடுபட்டு வருவீங்க, சமாளிப்பீங்க நல்லபடியாக. டோன்ட் வரி அபவுட் தட். அதுக்கப்புறம் ஃபைனலாக சீனியர் சிட்டிசன்ஸ். ஃபைனான்ஷியலி யூ ஆர் ஓகே, பட் எதுவும் ரிஸ்க் எடுத்து எதையும் ட்ரை பண்ணி எங்கேயும் போய் ஏமாந்து மாட்டிக்க வேண்டாம். மொத்தத்தில் மீனம் 2026 மார்ச் மாதம் ஒரு பலமான மாதம். உங்களுக்கு ஏதோ ஒரு சந்தோஷமான ஆதரவான நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக நான் பார்க்குறேன். நாட் 100%, பட் அட்லீஸ்ட் 50 to 60%. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது இந்த மாதம் மார்ச் மாத ராசி பலனை ஒரு பொது பலனாக நான் வந்து கொடுத்துருக்கேன். இது தனித்தனியே ஒவ்வொரு ஹாரோஸ்கோப்போட நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். இந்த பொது பலன் அப்படிங்கிறது ஒரு ராசி, அதுவே உங்கள் லக்னமாக இருந்ததுன்னா, உதாரணத்துக்கு சில பேருக்கு ஒரே ராசி ஒரே லக்னமாக இருக்கும், சில பேருக்கு ராசி ஒன்றா இருக்கும், லக்னம் வேறையாக இருக்கும். அந்த லக்னத்துக்கும் நீங்கள் ராசின்ற பேர் தான், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ அதை ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். எப்போவுமே லக்னத்துக்கு தான் பலன் வேலை செய்யும். ராசி என்பது உங்கள் எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸுக்கும் உங்களோட ஆக்ஷன்ஸுக்கும் என்ன ரிசல்ட்டுங்கிறது அந்த ராசியை பேஸ் பண்ணி தெரிஞ்சுங்க. லக்னம் என்பது உங்களோட ஃபேட் அண்ட் டெஸ்டினி. உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கு, அது எப்படி நடக்க போகுது. இந்த இடத்துல மட்டும்தான் நீங்கள் வெறும் அந்த ராசி பலனை புரிஞ்சிக்காமல் உங்கள் பேர்த் சார்ட்டை கம்பேர் பண்ணி பார்த்துக்க சொல்லுங்கள். ஸோ உங்கள் பேர்த் சார்ட்டில் உங்கள் லக்னம் என்ன, அதுலேருந்து பிளானட்டரி காம்பினேஷன் எப்படி இருக்குது, அதோட இதை சூப்பர் இம்போஸ் பண்ணினா நிறைய விஷயங்கள் புரிய வரும். அதே மாதிரி எல்லாத்த விட மெயினாக தசா புக்தி. என்ன தசை என்ன புக்தி, அந்த தசா புக்தி என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொடுக்குது, அது எப்படிப்பட்ட பலனில் இருக்குது, யோகமாக இருக்கா தோஷமாக இருக்கான்றதை வெரிஃபை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் நிறைய அஸ்தங்கங்கள் இருக்கும். சில கோள்கள் வக்ரம் அடைஞ்சிருக்கும், சில கோள்கள் வர்க்கோதம் அடைஞ்சிருக்கும், சிலது கன்ஜெக்ஷன் ஆகிருக்கும், சிலது உங்கள் சார்ட்டில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கும், கேந்திர கோணங்களில் யோகமாகவும் இருக்கும். ஸோ எப்படி இருக்குன்னு முதல்ல ஒரு ரீடிங் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதை அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக புரியும். ஒவ்வொரு மந்த்தும் நான் இந்த மாதிரி தான் பிளான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு ஒவ்வொரு மாதம் நான் கிளாரிட்டியும் கொடுத்துறேன். லைஃப் ஹாரோஸ்கோப்பில் ஏகப்பட்ட சர்வீஸும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எந்த தேவை, ஒரு டிஸ்டன்ஸில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு சேவை வேணும், அது வாஸ்து சம்மந்தப்பட்டதாக இருக்கணும், அது ரெக்டிஃபிகேஷன் வேணும், ரெமிடி வேணும், பூஜா சம்மந்தப்பட்டது வேணும், இல்லை உங்களுக்கு ஜெம்ஸ்டோன் சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றி கிளாரிட்டி வேணும், அதை அரேஞ்சும் பண்ணணும். அண்ட் உங்களுக்கு நியூமராலஜி சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருக்குது, அதை பற்றின கிளாரிட்டி வேணும். இது எல்லாத்துக்குமே வி ஹேவ் அ டீம். இந்த டிஸ்பிளேல இருக்கிற நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களுடைய டீம் நம்பர்ஸ். இந்த நம்பர்ஸில் யாரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், எங்கள் டீம் அட்டென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் உங்களுக்கு ப்ராப்பராக கைட் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு என்ன சர்வீஸ் தேவையோ வெப்சைட்டே ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணலாம். www.lifehoroscope.in. இந்த சைட்டில் போனீங்கன்னா lifehoroscope.inல நீங்கள் உள்ளே ஓப்பன் பண்ணோடனே என்னோடய இமேஜ் வரும். ஸோ என்னோடய சர்வீசஸ் என்னென்ன, எங்கள் டீமோட சர்வீசஸ் என்னென்ன கம்ப்ளீட்டாக லிஸ்ட் இருக்குது. எல்லாத்தையும் ஓவரால் ஒரு கோத்ரூ பண்ணுங்கள், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு மேரேஜ் மேட்சிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூமராலஜி சர்வீஸ் சம்மந்தப்பட்டது இருக்குது, நியூபார்னுக்கு நியூமராலஜி நேம் ஃபிக்ஸிங் சம்மந்தப்பட்டது இருக்குது, பூஜாஸ் ஹோமம் இருக்குது சம்மந்தப்பட்டது இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு சப்போஸ் ஒரு கரியரை பற்றின ஒரு கொஷின் இருக்குது, வாய்ஸ் கிளிப் ஆப்ஷன் இருக்குது, இல்லை ஜென்ரலாக உங்கள் ஹாரோஸ்கோப் எக்ஸ்ப்ளனேஷனை பற்றி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹாரோஸ்கோப்பே தேவைப்படுது, நிறைய சர்வீஸ் இருக்குது. இப்போ கையில் எழுதுகிற அந்த ஜாதகத்துடைய ஆப்ஷனும் கொண்டு வந்துட்டோம். ஸோ கையிலே எழுதி கொடுக்கணும்னு நிறைய பேர் கேட்டாங்க. இப்போ கையிலேயே எழுதி கொடுக்குற மாதிரி அழகாக தமிழில் ஹாரோஸ்கோப்பை எப்படி எழுதி கொடுக்கும், ஒரு புக்கு மாதிரி அழகாக பண்ணுவோம். எல்லாத்துக்கும் சாம்பிள் உள்ள சைட்டில் இருக்குது, கோத்ரூ பண்ண நிறைய வீடியோஸ் நான் ரிலேட்டாக பண்ணிட்டு தான் இருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து லைஃப் ஹாரோஸ்கோப் ஆதரிச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். இஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.